வந்து நம்ம வரலாற்று ரீதியாகவே பெண் வந்து எப்படி வந்து ஒரு பெண் அடிமைத்தனம் எப்படி வந்ததுன்றதை வந்து நம்ம வரலாற்று ரீதியாக கூட புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. தொடக்க காலகட்டங்களில் நாம் வந்து நாகரிகம் இல்லாத காலகட்டத்தில் நம்ம வந்து அது காட்டுமிர அணிகள் நம்ம சொல்லுவோம். அந்த சமூகம் வந்து உண்மையிலே வந்து ஒரு அறிவுத்தன்மையில் வளராமல் இருந்தால் கூட சமூக வாழ்க்கை தன்மையில் வந்து மனிதர்களுக்கிடையான விஷயங்கள் என்பது வந்து ஒரு உன்னதமாக தான் இருந்தது, உன்னத உறவுகளாக தான் இருந்தது. அது ஒரு பொது உடைமை சமூகமாக தான் இருந்தது. யாரும் அடிமையெல்லாம் கிடையாது, ஆண் பெண் அடிமையெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லோரும் சமமாக தான் வேட்டையாடினாங்க, சமமாக பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த வேட்டையாடும் சமூகத்தில் அந்த வேட்டையாடும் போது பெண்கள் இழக்கிறதுன்றது இருக்கு இல்லையா, இந்த மிருகங்களோட வேட்டையாடும் போது சில சமயம் பெண்கள்லாம் வந்து இறக்க வேண்டியிருக்கு. அது வந்து ஒரு முக்கியமான இழப்பாக இருந்தது சமூகத்துக்கு. ஏன்னா பெண்ன்றது வந்து ஒரு இன உற்பத்தியினுடைய முக்கியமான அம்சம், உற்பத்தி சக்திகளை உருவாக்கக்கூடிய நிறைய இன உற்பத்தியை வந்து பெருக்கக்கூடிய. அப்போ ஒரு பெண் இறக்குதுன்றது வந்து அது மிகப்பெரிய அந்த கூட்டத்துக்கு வந்து இழப்பு. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாதுகாக்கணுன்றது பெண்களை பாதுகாக்கிறதுக்காக பெண்களை வந்து அவங்க வேட்டையாடுறதுலேருந்து அவங்க தவிர்க்கிறாங்க. இதுதான் வந்து உலகத்தில் முதல் வந்து இயற்கையான வேலை பிரிவினை. இன உற்பத்திகளுக்காக பெண்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்கள ஒரு நிலையான இடத்துல தங்க வச்சது தான் வேலை பிரிவினைன்றது வருது. அப்போது அவங்க குழந்தைகளை பராமரிக்கிறது மற்ற விஷயங்களை செய்கிறதுன்றது வந்து அப்போ தான் தொடங்குது. அப்போ அதுக்கான இது வேட்டையாடுறதுன்றதை வந்து உணவை வந்து சேகரித்து வருதுன்றது ஆண்களுடைய இதுவாக மாறுது. அப்போ இதுதான் முதல் இயற்கையான வேலை பிரிவினை அப்படின்னு வந்து எங்கெல்ஸ் வந்து சொல்கிறார். இதுதான் வந்து நாம் வந்து முதல்ல வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா இதிலிருந்து தான் பிரச்சனையே தொடங்குது. இயற்கையாக அமைந்த இந்த வேலை பிரிவினை பின்னாடி வந்து ஒரு வர்க்க சமூகம் உருவாகி ஒரு அதிகாரம் அரசுன்னு வரும்போது ஆண்களுக்கு வந்து அந்த அதிகாரத்தை எடுக்கிறதுக்கு அது வாய்ப்பாக மாறுது. இது பின்னாடி இந்த வேலை பிரிவினை தான் இன்றைக்கி வரைக்கும் அது தொடருது. ஆனால் இது முதல்ல அமைஞ்சது வந்து ஒரு இயற்கையாக அமைஞ்சது. ஒரு மனித சமூகத்தை நம்ம கூட்டத்தை காப்பாற்றிக்கணும், இன உற்பத்தி நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து இன உற்பத்தி ஆகணும் மனித இனம் அப்படின்றதுலேருந்து வந்தது தான் இது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், அது மட்டும் இல்லாமல் அங்கே தீர்மானிக்கிறவங்க யாராக இருந்தாங்கன்னா தாய் தான் வந்து தீர்மானிக்கிறவங்க தான். அப்போ தாய்னா வந்து மூத்த பெண் அவங்க தான் வயதிலே வந்து மூத்த பெண் தான் அங்கே எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடியவங்களாக வந்து இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான் இருக்குது. அப்போது அப்படி ஒரு நிலையான இடத்துல இருக்கும்போது தான் நிறைய விஷயங்கள் தொடக்க நிலை விஷயங்கள்லாம் வந்து நிறைய உருவாகுது. அதை பெண்கள் வந்து உருவாக்குறாங்க. ஒன்று, ஆண்கள் வந்து கற்கள் ஆயுதங்கள் இதன் மூலமாக இது பண்ணும்போது அந்த கற்கள் உரசுறது, அதில் வந்து வரக்கூடிய ஒலிகள், இவங்க வேட்டைக்காக வந்து கொடுக்கக்கூடிய சிக்னலு, அதாவது சமிக்ஞைகள், இதன் மூலம்லாம் மொழி வந்து உருவாக ஆரம்பிக்குது. மொழி அதே போல் தான் பெண்களும் கூட இங்கே வந்து தங்களுடைய குழந்தைகளை வந்து இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவர்களை வந்து உறவு கொள்வது, அவங்களுக்கு புரிய வைக்கிறது, இந்த விஷயங்களுக்காக அவங்களும் கூட மொழின்ற ஒரு இதை வந்து பேசுறதுன்றதை வந்து அவங்க கூட தொடங்குறாங்க. இது வந்து ஒரு மறு உற்பத்தி சார்ந்த இதுலேருந்தும் இது தொடங்குது, உற்பத்தி சார்ந்து இருக்கக்கூடிய வேட்டையாடுதலேருந்தும் இந்த மொழி வந்து தொடங்குது. இதுதான் வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம்னா நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதை இவங்க கூட பெண்கள் கூட உருவாக்குறாங்க. அதுதான் வந்து இயற்கையாக கூட பெண்களுடைய இது என்னவாக இருக்குன்னு சொன்னால், இவர்கள் கால்நடையோடையும் குழந்தைகளோடையும் அந்த உரையாடுறது, அந்த விஷயங்கள்ன்றது அவங்க நிறைய உரையாடுவாங்க. அதனால தான் அவங்க நிறைய பேசுவாங்க. பெண்கள் வந்து அதிகம் இன்றைக்கி பேசுறது கூட அது அந்த மூலையில் கூட அந்த இது வந்து அவங்களுக்கு இதுவாக மொழி சார்ந்தது அதிகம் பேசுறது வந்து அதனால தான் காரணம். அப்போ இது வந்து அப்போ மறு உற்பத்திக்காக இவங்க வேலை பிரிவினைக்காக பெண்கள் தங்கி நிறைய இருக்கிற காலகட்டங்கள்லேயே உருவாகுது. அப்போ அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் கால்நடையும் பழக்கிறாங்க. கால்நடைகளை பழக்கிறது முதல்ல இவங்க தான். அப்போ பின்னாடி இதுதான் கால்நடை சமூகமாக மாறுது, மேய்ச்சல் சமூகமாக மாறுறதுக்கு இதுதான் காரணம். இதுதான் காரணம். அதே போல் தான் எளிய விவசாயத்தை கூட இவங்க தான் உருவாக்குறாங்க. இந்த குச்சியில் வந்து போட்டு அங்கே வந்து விவசாயிகளை உருவாக்குறது கூட இவங்க தான் உருவாக்குறாங்க. பெண்கள் தான் எளிய விவசாயத்தை கூட இவங்க தான் உருவாக்குறாங்க.
அது மட்டும் இல்லாமல் அந்த கைத்தொழில்கள், சின்ன சின்ன அந்த உடைகளுக்கான தையல், இந்த விஷயங்கள் இதெல்லாம் கூட பெண்கள் தான் உருவாக்குறாங்க. அப்போ இதுதான் வந்து இது வந்து வரலாற்றில் பார்க்கப்படுறதே கிடையாது. ஆனால் இது ஒரு சிறிய அளவில் எளிய தன்மையில் அது உருவாக்கப்பட்டது. பின்னாடி தாய் வழி சமூகமாக இருந்து இதை எப்படின்னு சொல்லலாம்னா, இது ஒரு பொருளாதார பண்பாடு அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் ஒரு பண்பாட்டு தன்மையில் நிர்வகிக்குது. அதை வந்து இது பண்ணுறாங்கன்னா, பொருளாதாரத்துக்கான விஷயங்களை, அந்த உற்பத்தியில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆண்கள் செய்துன்ற ஒரு வேலைப்பிரிவினை இருந்தது போய் தந்தை வழி சமூகமாக மாறும்போது அதுவும் வர்க்க சமூகம் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. வர்க்க சமூகம்னா தலைவர்களுக்கு அதிகமாக கொடுக்குறது, அந்த இனக்குழு தலைவர்களுக்கு. அதுக்கப்புறம் பூசாரி அவங்களுக்காக உருவாகிறான், அவனுக்கு ஒரு பங்கு உழைப்பில் இல்லாதவனுக்கு கொடுக்குறது. இது வந்து அதிகம். அப்புறம் வந்து யார் வேட்டையாடுறோன்னு அவனுக்கு அதிகமாக கொடுக்குறது. இப்படி வந்து இந்த பிரிவினைகள் இருக்குது இல்லையா, அந்த ஏற்றத்தாழ்வு, அந்த பகிர்வில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வு தான் உபரிகளை உருவாக்குது அவங்களுக்கு. அவர்கள் தான் பின்னாடி வந்து அதிகார சக்திகளாக, ஆதிக்க சக்திகளாக மாறுறாங்க. இதுதான் வந்து தொடக்கத்தில் இந்த பிரிவினைகளை உருவாகுது. அப்போ பிரிவினைகள் உருவாகும் போது தான் இந்த ஆண்கள் வந்து இந்த தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய இந்த தொழில் எல்லாமே பின்னாடி வர வர யாருக்குன்னா ஆணுக்கு சொந்தமாக மாறுது. நல்லா பார்க்கலாம். இங்கே கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில் பார்த்தா கூட அதை புரிஞ்சிக்க முடியும். வீட்டில் சமைக்கிறது யாருன்னா பெண்கள், வெளியில் சமைக்கிறது யாருன்னா ஆண்கள். அந்த செஃப்பு வந்து அவங்க வீட்டில் சமைக்க மாட்டார். அவங்க வீட்டில் செஃப்புடைய 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்க வேலை செய்கிற செஃப்பு அவங்க வீட்டில் அவங்க மனைவி தான் சமைப்பாங்க. இதுதான் பிரச்சனை. அப்போது ஒரு சமூகத்தினுடைய தன்மை அது பொருளாதாரம் சார்ந்த ஒரு உற்பத்தி சார்ந்த வரும்போது அது ஆணுடைய இதுவாக மாறுது. ஏன்னா அதிகாரம் அவங்ககிட்ட மாறுது. அப்போ புதுசாக ஒன்று வருது. வெறும் பொருளாதாரம் பண்பாடுன்றது இல்லாமல் அதிகாரம், அரசியல்னு ஒன்று வர்க்க சமூகத்தில் உருவாகும். இது இயற்கையாக கிடையாது. இயற்கையாக வந்து நமக்கு வந்து மனித சமூகத்தில் அரசியல் அதிகாரம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இயற்கையாக நம்முடைய இது வந்து உற்பத்தி, மறு உற்பத்தி தான். இது வந்து ஒரு பொருளாதாரம் பண்பாடு சார்ந்த விஷயங்கள்னு வச்சுக்கலாம் இதை. ஆனால் அரசியல் அதிகாரன்ற ஒன்று உருவாகுறது வந்து வர்க்க சமூகம் உருவான பிறகு உருவாகுது. அப்போ அந்த வர்க்க சமூகம் உருவாகும்போது அந்த பொருளாதார நலன்களை யார் கட்டி காக்கிறாங்களோ அவங்கள காப்பாற்றுறதுக்கும் அதுக்கேற்ற ஒரு பண்பாடை வந்து உருவாக்குறதுக்குமான அந்த அரசியல் அதிகாரமாக மாறுது. அப்போ அதை ஒட்டி பெண் அடிமையாகிறா. அதை ஒட்டி அதே போல் அங்கே வந்து ஒரு பிரிவினையும் வந்துடுது. அடிமைகள், பண்ணை அடிமைகள், அந்த சமூகங்கள்லாம் மாறி வந்திருக்குது. பல சமூகங்கள் மாறி வந்திருக்குது. நம்ம இங்கே ஒட்டி நம்ம வந்து பார்த்தா அது வந்து இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதுதான் இது அடிப்படையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். மீண்டும் பெண் எப்போ வெளியில் வரா? முதலாளித்த சமூகம் வந்தபோது ஒரு மலிவு விலை உழைப்புக்காக பெண்களை வீட்டிலேருந்து அவங்க வெளில கொண்டு வராங்க. உழைப்பு சக்தி அதிகம் வேணும், மலிவு விலையில் உழைப்பு வேணும் அப்படின்றதுக்காக முதலாளிகள் வீட்டை விட்டு கொண்டு வராங்க. இதுதான் வந்து வரலாற்றில் நடந்திருக்கிற விஷயம். இதுதான் பார்க்கணும். இங்கேயும் அப்படி தான், நம்ம சமூகமும் அப்படி தான். நம்ம சமூகம் முதல்ல தாய் வழி சமூகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து கொற்றவை தான் நமக்கு கடவுள். முதல் கடவுள் கொற்றவை தான். அதான் அம்மன் சொல்கிறோம்ல, அவங்க தான் வந்து கடவுள். பின்னாடி அது வந்து தந்தை வழி சமூகம் ஆணாதிக்கம் வரும்போது வேட்டை சமூகத்திலேயே முருகன் வந்து கடவுளாக மாற்றப்படுறார். கொற்றவுடைய மகனாக அவரை வந்து பின்னாடி வந்து சொல்கிறாங்க. இது வந்து கிரேக்கில் கூட இது போல் வரலாறு இருக்குது. கிரேக்கத்தில் கூட இது போல் வரலாறு வந்து இருக்குது. அதாவது தாய்கிட்டேருந்து மகன் வந்து அதிகாரத்தை பறிக்கிற ஒரு இது வந்து இருக்குது. அப்போ அதுதான் தந்தை வழி சமூகமாக மாறுது. இதுதான் கடவுள். அப்போ இந்த இடம் தந்தை வழி சமூகமாக மாறும்போது தான் உடைமைகள் தந்தைக்கு மாறுது, அதிகாரங்கள் ஒரு தலைவன் அப்படின்ற ஒரு அதிகாரம் போகுது. இது வந்து தொடக்க நிலை ஒரு வர்க்க சமூகங்களாக இது வந்து இருக்குது. அடுத்தது கால்நடை சமூகம். கால்நடை சமூகம் வரும்போது முழுக்க இன்னும் பெரிய அளவில் அந்த சொத்துக்கள் இருக்கு இல்லையா, கால்நடைகள், இந்த சொத்துக்கள் இதுக்கெல்லாம் தன்னுடைய வாரிசு இருக்கணும். அதாவது ஆணாதிக்க சமூகம், அதாவது தந்தை வழி சமூகத்துக்கு வந்த பிறகு அவனுடைய இது என்னவோ மாறுதுன்னா அந்த உடைமைகள்,
இந்த உடைமைகள் வந்து அதாவது சொத்து, இந்த சொத்து தன்னுடைய வாரிசுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் என்ன பண்ணுறான், பெண்ணை வந்து இது பண்ணுறான். ஆனால் அதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் வேறு. அது எப்படி நடக்குது? மறு உற்பத்தியில் என்ன மாற்றம் வருது நம்ம இப்போ அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போது இன உற்பத்தியில் என்ன மாற்றம் நடக்குதுன்னா, முதல்ல பொது இதுவாக தான் இருக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொன்றா வந்து லேயர் வந்து வளர வளர சமூகம் வளர நிற்கிது. பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்குமான உறவு நிறுத்தப்படுது இனக்குழுக்களில். அதுக்கப்புறம் சகோதரர்களுக்கு இடையிலான உறவு நிறுத்தப்படுது. அது முழுமையாக நிறுத்துதுன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம சமூகத்திலே இருக்குது. நம்ம தமிழ் சமூகத்திலே கூட நாம் வந்து மாமன் பொண்ணை கட்டிக்குது, மாமன் பையனை கட்டிக்குது, அத்தை பையனை கட்டிக்குதுன்றது இருக்குது. அது உண்மையிலே சகோதர சகோதரிகள் தான். அது வந்து உண்மையிலே சகோதர சகோதரிகள் தான். ஆனால் இன்னும் கூட நம்ம அந்த இனக்குழுலேருந்து இன்னும் முழுமையாக விட்டுட்டு வரல. நம்ம விட்டுட்டு அதை முறிச்சிக்கல. அதுபோல் ஒவ்வொரு சமூகங்களும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒரே பாலினத்தை சேர்ந்தவங்களுடைய இவங்க வந்து கட்டிப்பாங்க, திருமணம் பண்ணிப்பாங்க, சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க. அதுபோல் குழுக்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இன்னும் வராதது. அது அந்த இனக்குழு சமூகத்திலேருந்து இன்னும் வராதது தான். அந்த இரத்த உறவுக்குள்ளேயே ஒரு அகமண முறைக்குள்ளேயே பண்ணக்கூடியதனுடைய வெளிப்பாடு தான் அது. ஒரு அகமண முறைன்றதில் தான் கடைசியில் எப்போ வருதுன்னா, பெண்கள் தான் அதை கொண்டு வராங்க. இணை குடும்பம் அப்படின்னு பெண்கள் வந்து ஒரு வரமுறையற்ற உறவு முறைன்றது அவங்க மீது ஒரு பெரிய தாக்குதலாக இருக்கிறதுனால, ஒரு துன்பமாக இருக்கிறதுனால பெண்கள் வந்து இணை குடும்பன்றது கொண்டு வராங்க. அந்த இணை குடும்பம்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர், இதுதான் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு கொண்டு வர்றது தான் இணை குடும்பம். அது எப்படி இருக்கும்னு சொன்னால், அந்த சமூகம் இன்றைக்கி கூட பழங்குடிகள் இருப்போம். எப்படின்னா, அதாவது அவங்க திருமணம் ஆகாதவர்கள் சுதந்திரமாக உறவு கொள்வாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்குள்ளே உறவு கொள்வாங்க. அது கூட வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, அது ஒரு நிகழ்ச்சி மாதிரி பண்ணுவாங்க. அமாவாசை இரவு இந்த இதில் வந்து கோட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த தண்டகாரெல்லாம் நடக்கிறது கோட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே கூட ஜவ்வாது மலை, அந்த மலைகள்லாம் கூட அப்போ கூட நடக்கும். அவங்க அந்த சமயங்களில் வந்து திருமணமாகாதவர்கள் வந்து உறவு கொள்வாங்க. ஆனால் திருமணம் ஆகிட்டால் கட்டாயம் வேறு மற்றவர்களோட உறவு கொள்ளக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்ற இதுதான் இணை குடும்பம். ஃபஸ்ட்டு வந்து உலக வரலாற்றில் அதுதான் வந்து உருவாகுது. பெண்கள் தான் அதை முன் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உடைமைகள்லாம் வந்தோடனே, இந்த அதிகாரம் ஆண்கள்கிட்ட வந்த பிறகு இந்த உடைமைகளுக்கு தன்னுடைய வாரிசு வேணும் போது தான் பெண்ணை வந்து அடிமையாக மாற்றாங்க. பெண்ணை பாதுகாக்கிறாங்க. வேறு எங்கேயும் போயிடக்கூடாது, வேறு உறவுகளை வச்சுக்கூடாது அப்படின்ற ஒரு இதுக்காக தான் ஒரு கூட்டு குடும்பம். அது கூட ஒரு கூட்டு குடும்பம் தான். இன்றைக்கி இருக்கிற ஒரு தனி இதெல்லாம் கிடையாது. அன்றைக்கி என்னவோ மாறுதுன்னா, மூத்த பெண் வந்து முன்ன பழங்குடி காட்டு முன்னாடி காலத்தில் இருந்த மாதிரி தலைவியாக, இதில் மூத்தோன் அப்படின்றது இருக்கிறான். மூத்த வயசானவர் தான் வந்து எல்லாத்தையுமே தீர்மானிப்பார். அவர் அங்கே ஆண்களே அடிமை தான் இருப்பாங்க. அவர் பேச்சை கேட்டு தான் ஆகணும். அவர் என்ன சொல்கிறாரோ அது. அதே போல் தாய்க்கிழவி, இப்போ நம்ம தாய்க்கிழவின்னு சொல்கிறோம்ல, அந்த மூத்தோள் அவங்க தான் அந்த மறு உற்பத்தியை கவனிச்சுப்பாங்க. குடும்பங்களில் வந்து மறு உற்பத்தியை கவனிச்சுப்பாங்க. அப்போது இந்த இது வந்து அவங்களுடைய வந்து அந்த கூட்டு குடும்பத்தினுடைய வாரிசு இருக்கணும், கூட்டு குடும்பத்தினுடைய சொத்து இப்படி தான் இருக்கும். அது வந்து போகக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. வாரிசுகளும் அப்படி தான். அப்போ அதனால தான் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், அப்போ கூட சொல்லுவாங்க, இந்த எங்கள்ஸ் எழுதியிருக்கிறதுலே சொல்லுவார், மார்களும் சொல்லியிருக்காரு, எங்கள்ஸும் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு நானே பார்த்துருக்குறேன். அதெல்லாம் வந்து அந்த 60கள்லாம் பார்த்துருக்குறேன். எல்லாரையும் அப்பா அம்மா தான் கூப்பிடுவாங்க, சித்தப்பா பெரியப்பான்னு கூப்பிட மாட்டாங்க. எல்லாரையும் கூட்டு குடும்பங்களில் அப்பா அம்மா தான் கூப்பிடுவாங்க, சித்தப்பா பெரியப்பான்னு கூப்பிட மாட்டாங்க. இதை வந்து அப்போ எங்கள்ஸ் மார்கன் வந்து 150 வருஷங்களுக்கு முன்னாடி 200 வருஷங்களுக்கு சுட்டி காட்டுறாரு. இது வந்து அங்கே செவ்விந்தியர்கள்கிட்ட இருக்குது, அதே போல் இங்கே இருக்கிற கோண்டுக்கிட்ட இருக்குது, அப்புறம் தமிழர்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு அதில் எழுதுகிறாங்க. அந்த இதில் வந்து 150 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன அந்த இதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது சில 10 ஆண்டுகளில் தான் இந்த திட்டவட்டமான முறைகள்லாம் நமக்கு வந்திருக்குது. இந்த சித்தப்பா பெரியப்பான்னு கூப்பிடுறது, கூட்டு குடும்பம் உடையுது. இதனால் இதெல்லாம் வந்து இல்லாமல் போகுது. இப்போது இன்னும் கூட இந்த அத்தை இது மாமங்கள் கட்டிக்கிறது இதெல்லாம் வந்து இன்னும் இருக்குது. இது வந்து பழைய இனக்குழுனுடைய தன்மையை முற்றிலும் முறிச்சிட்டு வராத ஒரு இரத்த உறவுகளில் இருக்கிற உறவுகளை முறிக்காததனுடைய வெளிப்பாடு தான் அதெல்லாம். அப்போ அது மட்டும் இல்லாமல்
இந்த கூட்டு குடும்பத்தில் இன்னொரு ஒரு இது வந்து பெண் அடிமைத்தனம் இருக்கிறதுனுடைய விளைவு மட்டும் இல்லை, அந்த குடும்ப முறைகளில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த இன உற்பத்தி சார்ந்த விஷயங்களில் அந்த மலடின்னு சொல்லு வந்து பெண்ணுக்கு மட்டும்தான், ஆணுக்கு கிடையாது. ஏன் மலடின்ற வருதுன்னு சொன்னால், ஒரு பெண்ணுக்கு குழந்தை வந்து பிறக்காதது திட்டவட்டமாக அங்கே தெரிஞ்சிடும். ஏன்னா பெண் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான பல வாய்ப்புகள் வந்து உருவாக்கப்படுவாங்க, கூட்டு குடும்பத்திலேயே வந்து உருவாக்கப்படும். அப்போ அந்த ஒரு ஃபேமஸ் எழுத்தாளர் ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க. அப்போது நான் படித்தது ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்னாடி. அவங்க பாட்டிக்கிட்டே யார்கிட்டயோ கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்களாம், அதாவது எதுவும் பேச மாட்டோம், அடிமையாக தான் இருப்போம், வேலை செய்வோம், நைட்டில் வந்து படுப்போம், ஒரே இருட்டாக இருக்கும், யார் உறவு கொண்டான்னு கூட எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கணவர்னு ஒருத்தர் இருப்பார், ஆனால் யார் உறவு கொண்டாருன்னு கூட தெரியாது, நாங்கள் யாருக்கு குழந்தை பெற்றன்னு கூட தெரியாதுன்னு அந்த எழுத்தாளர்கிட்ட அவங்க பாட்டிக்கு அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து அங்கே அதனுடைய விளைவு என்ன, ஒரு ஆண் வந்து மலடுன்றது அங்கே கிடையவே கிடையாது. அந்த தாய்க்கழிவு தீர்மானிப்பா யார் வந்து உறவு கொண்டு குழந்தை பிறக்கணும் அப்படின்றத தீர்மானிச்சிடுவா. அதுவும் இல்லாததான் அந்த கோயில் விஷயங்கள். கோயில் விஷயம் நேற்று கூட பேசிட்டு வந்தோம். புட்லூர்ன்ட்டு ஒரு கோயில் இருக்குது இங்கே திருவள்ளூர்கிட்ட. அந்த மாபெரு இவர் எழுதினார்ல நம்ம பெருமாள் முருகன், மாபெரு என்ன நாவல் அது, எதிர்ப்பு வந்தத நாமக்கல்லில் வந்து இது போல் போவாங்கன்னு சொல்லிட்டு, மாதவர பாகன். அது போல் தான் இந்த புட்லூர். அதாவது அங்கங்கே இது போல் இருந்துருக்குது. திருமணமாகாதவங்க, இது குழந்தை இல்லாதவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு நைட்டு தங்கிட்டு வருவாங்க. அப்போ நைட்டு தங்கிட்டு வருவாங்கன்னா என்ன, அங்கே வேறு மற்றவங்களோட உறவு கொண்டுட்டு வருவாங்க குழந்தை. ஆனால் இன உற்பத்தின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்ப்பாங்க. நில உடைமை சமூகத்திலையும் சரி, பழங்குடிகள் சமூகத்திலும் இன உற்பத்தி, வம்ச விருத்தின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி பொருளாதாரத்தை வந்து நம்ம விருத்தி பண்ணுறோமோ அதுபோல் வம்ச விருத்தின்றது ரொம்ப முக்கியமானதாக பார்ப்பாங்க. அதில் வந்து அதன் மூலமாகவும் தீர்த்தக்கு கொள்ள விடும். இப்படிலாம் இல்லாத போது ரொம்ப திட்டவட்டமாக என்ன ஆகிடும், பெண்களுக்கு குழந்தை பிறகுலன்னா அவங்க மலடி அப்படின்னு கிளியராக சொல்லிவிடுவாங்க. ஆணுக்கு அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா ஆண்றது ஒரு பிரச்சனையே கிடையாது. அந்த அந்த வந்து குடும்ப வாரிசு, அந்த கூட்டு குடும்ப வாரிசாக தான் கணக்கு. அப்படி தான் வந்து அங்கே வந்து இருந்தது. இப்போ தான் வந்து அதெல்லாம் தெரியுது. இப்போ தனி குடும்பமாக மாறும்போது தான் குழந்தை பெற்றுக்கள்னா ஆண் பிரச்சனையா பெண் பிரச்சனையான்னு தெளிவாக வந்து டெஸ்ட் எடுத்து சொல்லிடுறாங்க. இப்போ தான் வந்து இப்போ ஆணுக்கு ஆண் மலடின்னு சொல்ல இல்லை. அப்போது மொழி கூட அந்த உற்பத்தி முறைகள் சார்ந்து தான் மொழி கூட இருக்கும். அதான் நான் சொல்லுவேன், சேர்மன் இருக்கும், சேர்மன் தான் இருக்கும். ஏன்னா அது நில உடைமை காலத்தை சொல்லுது. நில உடைமை காலத்தை சொல்ல ஆண்கள் வந்து எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணும்போது இருந்தது சேர்மன். அதே போல் தான் தமிழில் எல்லாம் ஆண்மை இருக்கும். மேலாண்மை, நீராண்மை, இது எல்லாமே ஆண்மைன்னு ஒரு பேராண்மை அப்படின்னு வரும். அப்போ ஒரு அதிகாரம் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற விஷயங்கள்லாம் ஆண்மைன்றதோடு சொல்லாக இருக்கும் இங்கே. ஏன்னா இது நில உடைமை காலகட்டத்தினுடைய அந்த தமிழ் மொழி சொற்கள். அப்போ முதலாளித்த காலகட்ட சொற்கள் மாறும்போது தான் நிறைய இது வருது. இப்போ மாணவர்னால் ஆண் தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மாணவர்கள்னு போடுவாங்க, ஆண்களை மாணவிகள்னு போடுவாங்க. உண்மையிலே மாணவர் பொதுப்பாலாக்கி மாணவர்கள்னு போடலாம், அதுதான் மொழி வளர்ச்சியாக இருக்கும். ஆனால் ஏன்னா முன்ன மாணவர்ன்றது வெறும் ஆண் மட்டுமே படித்தாங்க, அதை வந்து குறிக்கக்கூடிய சொல். அப்போ இதுதான் வந்து முக்கியமாக இந்த மாற்றங்களை புரிஞ்சிக்கணும். அப்போது பெண் வந்து தன்னுடைய வாரிசை, தன்னுடைய சொத்துக்களுடைய உண்மையான வாரிசாக இருக்கணும், வேறு எந்த இதுவும் கலக்கக்கூடாதுன்றதுனால தான் பெண் வந்து முழுக்க வீட்டினுடைய அடிமையாக ஆக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருந்த இயற்கை வேலை பிரிவினை கூட அவங்க வந்து அதனுடைய ஊடாக அந்த அடிமையாக ஆக்கப்பட்டாங்க. இப்போ இதுதான் வந்து உடையுது. இப்போ முதலாளித்த சமூகத்தில் அது தேவைப்படலை. இன உற்பத்தி கூட அவங்க உற்பத்தியோடு சேர்ந்த ஒரு விஷயமாக மாறுது, ரெண்டும் ஒன்றா ஆக்கப்படுது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், அப்போ பெண் வரணும், பெண்ணுக்கு எல்லா உரிமைகளும் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லும்போது தான் முதலாளித்த சட்டங்கள் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு விவாகரத்தை கொண்டு வருது.
விவாகரத்துன்றது என்ன அப்படின்னா, முன்ன ஒரு ஆண் எத்தனை பெண்ணை வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம். அதுதான் முன்ன இருந்த சட்டம். இது வாழ்க்கை முறை, நிலவுடைமையில் எத்தனை பெண்கள் வேணால் அவன் வந்து திருமணம் பண்ணிக்கலாம், அவன் வந்து இருக்கலாம். ஆனால் பெண் வந்து விதவையாக தான் இருக்கணும். இதுதான் வந்து இருந்த முறை அது. அப்போ இப்போ இதில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒருத்தருக்கு ஒருத்தர் மீண்டும் அந்த இணை குடும்பத்தை முதலாளித்த சமூகம் கொண்டு வருது. இந்த இணை குடும்பம்னு இருந்தது இல்லையா, இவங்க வந்து நிலவுடைமை அடிமை சமூகத்தில் பெண்களை அடிமையாக்கி வாரிசுக்காக இது பண்ணி வீட்டு அடிமையாக மாற்றினதுலேருந்து அந்த இணை குடும்பம் வந்து இதை திருப்பி முதலாளித்தம் கொண்டு வருது. இணை குடும்பம்னா என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர், சட்டப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர், இதுதான் சட்டம், முதலாளித்த சட்டம் கொண்டு வருது. அப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே பலதார மனங்களை செய்து கொண்டிருந்த ஆணை கட்டுப்படுத்துது, பெண்ணுக்கு விவாகரத்து சுதந்திரத்தை கொடுக்குது. நீ அவனோடையும் வாழலாம், இல்லை விருப்பம் இல்லைன்னா பிரிந்து போகலாம் அப்படின்ற ஒரு இதை வந்து சுதந்திரத்தை கொடுக்குது. ஆணை கட்டுப்படுத்துது, பெண்ணுக்கு சுதந்திரத்தை கொடுக்குது. இதுதான் வந்து இந்த முதலாளித்த சட்டத்தினுடைய முக்கியமான அம்சம். கேள்வி என்ன சொல்கிறாங்க, ஆண்டாண்டு காலமாக தாய்மொழி சமூகத்தில் வந்துருக்கு. அந்த பெண்ணுடைய பங்கு தான் இந்த வரைக்கும் அந்த ஒரு வளர்ச்சிக்கு இதுவாக இருக்குல்ல. அதனால தான் இன்னமும் வந்து ஆணாதிக்க சமமாக இருந்தாலும் பெண்ணை தானே அதுக்கான அவங்க உரிமை கொடுக்கப்படாட்டாலுமே பெண்ணை தான் தூக்கி பிடிச்சி பேசப்படுது. இப்படி பேசுறதுக்கு இந்த வழிமுறைகள் தான் காரணமா? ஆமாம் ஆமாம். ஏன்னா தாய் வழி சமூகமாக இன்னும் கூட தாயை வந்து கடவுளாக வணங்கக்கூடிய ஒரு இது இருக்கு. பெண்ணுனால ஒரு உயர்ந்த நிலையில பேசக்கூடிய மனநிலை இருக்கிறதுக்கு காரணம் இந்த பின்னோக்கி வரக்கூடிய இந்த வரலாற்று அந்த சொன்னாங்க அதனுடைய தொடர்ச்சிகள் அந்த இந்த இன்னைக்கு அந்த பெண்களை பற்றி ஒரு பேசுறதுக்கு நேர்வாக பேசப்படுறதுக்கு அதுதானே பின்னணி. ஆமாம், அதுதான் காரணம். ஏன்னா தாய் வழி சமூகமாக இருந்தது. அன்றைக்கி வந்து நம்ம கொற்றவை தான் நம்மளுடைய முதல் தெய்வம். அது இல்லாமல் நிறைய வீராங்கனைகள்லாம் அந்த ஒரு காலகட்டத்தில் வணங்கக்கூடியவங்களாம் இருந்தாங்க. அதனால் தாயை ஒட்டியே வந்து சொத்துக்கள்லாம் கூட இருந்தது. இன்னும் கேரளாலலாம் இருக்குதில்ல, இன்னும் கூட வந்து தாய் வழி சொத்துக்கள் தான் வந்து அங்கே வரும். அப்போ அதனால் வந்து அந்த தாய் வழி இதுன்றது வந்து தொடர்ந்து அந்த மரபுன்றது வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதனுடைய பாதிப்புகள் சொல்லலாம், அதனுடைய எச்ச சொச்சங்கள் தான் சொல்லலாம், அதனுடைய அடையாளங்களாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் சமூகத்தில் வந்து அப்படி கிடையாது. சமூகத்தினுடைய வாழ்க்கை முறை வந்து முழுக்க பெண்ணை வந்து ஒரு வீட்டு அடிமையாக, ஏன்னா இங்கேயே அதே இது தானே சொல்லுச்சு, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்குன்னு சொல்கிறது தானே, அப்படி சொல்கிற சமூகம் தானே இது. அப்போ அதனால் வந்து அது சும்மா வந்து ஓரளவு வந்து அது சில விஷயங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்குது. அதாவது இனக்குழு சமூகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் தொடர்ந்து, அதான் நான் சொன்னேன்னே, மாமன் மகன் கல்யாணம் பண்ணிக்கிறது, மாமன் வந்து இதுவோ கல்யாணம் பண்ணிக்கிறது, அத்தை பசங்களை கல்யாணம். உண்மையிலே மாமா யார்? அப்பா முறை தானே அது. அப்பா உண்மையிலே அப்பா, அவர் ரத்த உறவில் எடுத்துக்கிட்டு அப்பா, அம்மா தம்பி அவங்களாம் ஒன்று தானே. நீங்கள் அப்பாவோட பிறந்த ஒரு தம்பியை வந்து சித்தப்பான்றீங்க, ஆனால் அவங்க தங்கச்சியை வந்து சித்தின்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அது அந்த மாற்றம் வரல, அது வளரல, அது இனக்குழுனுடைய இது அப்படியே தொடருது. ஆமாம், அத்தைன்னு சொல்கிறோம். நாம் வந்து அவங்களுடைய இவங்களை வந்து திருமணம் பண்ணிக்கிறோம். அதாவது இப்போ அம்மாவுடைய தம்பியை நம்ம திருமணம் பண்ணிக்கிறாங்கல்ல, உண்மையிலே யார் அவர்? சித்தப்பா வரணும் அவர். ஆமாம், அம்மாவுடைய தம்பி வந்து சித்தப்பா வரணும். ஏன்னா அம்மாவுடைய தங்கச்சி நீங்கள் சித்தின்னு சொல்கிறீங்க, அம்மாவுடைய தம்பி என்ன சொல்கிறீங்க? அது தப்பு. அது இல்லை, அது ஒரு சில பாதுகாப்புலேருந்து வந்திருக்கும். அது வந்து அகமண முறை இருக்கு இல்லையா, அகமண முறையில் அந்த பாதுகாப்புலேருந்து அது வந்திருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில குழுக்கள் வந்து அவங்களுடைய நேர் சகோதரியில் பண்ணிப்பாங்க. சித்தப்பா பெரியப்பா பசங்களை பிரிப்பாங்க, சித்தி பெரியம்மா பசங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் எதிர்பாலினம் பண்ணிக்க மாட்டாங்க, மாமா இவங்களை வந்து பண்ண மாட்டாங்க.
சித்தப்பாக்கு அதான் அப்போ இந்த வழிமுறைகள்ல வந்து ஏற்கனவே இப்போ வந்து தாய்வழி சமூகமாகும் போது அப்போ யாரும் இல்லாம இருந்தது இல்லைங்களா? யார் குழந்தைங்களே இல்லாம இருந்ததுக்கு வந்து அப்போ இல்லை தாய் வழி சமூகம் வந்து இனக்குடும்பம் வருது இல்லையா, அது வரைக்கும் தாய் வழி சமூகம் இருக்குது. அதான் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் பெரிய வர்க்க சமூகமா வருது இல்லைங்களா? அப்போ மக்கள் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட குழு அவங்க தானே வந்து அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்படி வரையறுச்சிருப்பாங்கன்னு சொல்ல வர. ஆமாம், இந்த சித்தப்பா சித்தி நீ அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் மேற்பட்ட ஒரு ஆணாதிக்க குழுக்களாக இருக்கலாம், இல்லை பெண்களோட குழுக்களே வந்து இந்த மாதிரி ஒரு முறையை வந்து உருவாக்கி இருக்கலாம் இல்லையா? அதாவது இணை குடும்ப காலகட்டம் இருக்கு இல்லையா, அதாவது முதல் கட்டம் என்னன்னா பெற்றோர்கள் குழந்தைகளுடன் உறவு கொள்வதுன்றது ஒரு சுற்று நிறுத்தப்படுது. இது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் சகோதர சகோதரிகளுடன் உறவு நிறுத்தப்படுது. இது ரெண்டாவது சுற்று. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சில குழுக்கள் அகமண முறை, வேறு அவங்கள வந்து ரத்த உறவு இல்லாமல் மற்றவங்கள திருமணம் பண்ணிப்பாங்க. சில குழுக்கள் வேறு குழுக்களே திருமணம் பண்ணுவாங்க, சொந்த குழுக்களுக்குள்ளே பண்ணவே மாட்டாங்க. அப்படி முறை புறமண முறைன்னுவாங்க. இது அகமண முறை, புறமண முறை. இந்த அகமண முறையில் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சமூகம் தமிழ் சமூகம் கோண்டுகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இது போல் எதிர்ப்பாலின குழந்தைகளை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதான் விஷயம். எதிர்ப்பாலின சகோதர சகோதரிகளுடைய குழந்தைகள் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அது இன்னும் போக மாட்டுது. இப்போது இங்கிலீஷ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் கசின் தான், அங்கே சட்டப்படி தப்பு. இதெல்லாம் சட்டப்படி வந்து திருமணம் பண்ண முடியாது. எல்லாரும் சகோதர சகோதரிகள் தான், அங்கே வந்து பண்ண முடியாது. அப்போ இன்னும் அந்த விஷயங்கள்லாம் இன்னும் நம்ம அந்த இனக்குழுனுடைய இது தொடர்ச்சி நம்மக்கிட்ட இருக்குது. அந்த தாய் மாமன் அதெல்லாம் வந்து அந்த தாய் வழி சமூகத்தினுடைய அடையாளங்களாக அது வந்து இன்னும் இனக்குழு இதில் வந்து இருக்குது. அது வந்து அந்த சொத்தை காப்பாற்றிக் கொள்வது, அந்த கூட்டு குடும்பத்தினுடைய இதை காப்பாற்றிக் கொள்வதுன்றதுலேருந்து வர விஷயங்கள் அதெல்லாம். இப்போ வர்க்க சமூகமாக மாறி இருக்கு. அப்போ வர்க்க சமூகமாக மாறி ஆண்களோட ஆதிக்கம் தான் தாங்கும் போது, ஆனால் இப்போவும் என்ன சொல்லப்படுது, பெண்கள் தான் வந்து இந்த கலாச்சாரங்களை வந்து தொடர்ந்து பிடிச்சி கொண்டு வருது. இந்த ஆணவ படுகொலைக்கு பின்னணியாக பெண்கள் தான் வந்து இருக்கிறது. இதெல்லாம் அவங்க தான் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக கடைப்பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை இவங்க சொல்லி தானே அவங்க இருக்கிறாங்க. இப்போ ரெண்டும் தானே தொடர். இப்போ என்ன பிரச்சனைன்னா ஆண்கள் சொல்லி பெண்கள் மாறுறாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா பெண்கள் தான் அதை அதிகமாக தூக்கி பிடிக்கிறாங்க. இப்போ பொதுவாக யங்ஸ்டர்ஸே கூட கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வீட்டு ஃபேமிலி எல்லாமே அவங்க கண்ட்ரோல் தான் வச்சுருக்குறாங்க. எங்கே ஆணாதிக்கம் இருக்குது, பெண்கள்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு இது தானே அப்படி அதுதான் மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அப்படி தான் மீடியாக்கெல்லாம் சரி நிறைய மீன்ஸ் வரதா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, பெண்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரப்புரை இருக்குல்ல. அப்போ அதுதானே நம்பப்படுது பெண் இல்லை. அது பொதுவாக எப்போவுமே அது வந்து சொல்கிறக்கூடிய விஷயங்கள். ஏன்னு சொன்னால் பெண்கள் வந்து அவங்களுடைய அந்த அந்த சாதிய நிலவுடைமை சமூக முறை இருக்கு இல்லைங்களா, அந்த வாழ்க்கை முறையே ஒரு குறுகிய வாழ்க்கை முறை. அது வந்து ஒரு செக்குமாட்டு வேலை முறை, கிணற்று தவளை சிந்தனை முறைன்னு சொல்லுவாங்க அதை. அப்போது அங்கே பெண்களுக்கு வீட்டிலேயே அடைச்சி கிடக்கும்போது இன்னும் ரொம்ப குறுகிய அவங்களுக்கு சிந்தனைகள் தான் இருக்கும், அவங்களுக்கு அறிவு அதெல்லாம் இருக்கும். அப்போது அவங்களுக்கு போதிக்கப்படக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதை விட்டு அவங்களால அவ்வளோ ஈஸியாக வர முடியாது. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் உடச்சிக்கிட்டு வெளியில் வந்து இந்த பொருளாதாரமாக ஆணுக்கு இணையாக வேலை செய்யக்கூடிய பெண்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த தன்மை இருக்குமா? இருக்காது. அது இந்த விஷயத்துக்காக சண்டை போடலாம் மாட்டாங்க. அவங்க சண்டை போடுறதே வேறு விஷயமா இருக்கும், முன்னோக்கிய விஷயங்களாக இருக்கும், அவங்களுடைய உரிமைகளுக்காக இருக்கும், அவங்களுடைய ஜனநாயக தன்மைகளுக்காக இருக்கும். அப்போது அவங்களுடைய வாழ்நிலை தான் தீர்மானிக்குது. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு குறுகிய சிந்தனையையோ ஒரு குறுகிய இதையும் வந்து அந்த வாழ்க்கை அந்த சாதிய நிலவுடைமை அந்த கிராம சமூகம் இருக்குது இல்லையா, அது வந்து அப்படி தீர்மானிக்குது. வீட்டோடு அடைச்சி வச்சு ஒரு குறுகிய சிந்தனை தடத்தை அவங்களுக்கு உருவாக்குறாங்க. அதை தாண்டி அவங்க சிந்திக்க முடியாது. அவங்களுக்கு வந்து அதை வந்து புரிந்து கொள்வதே அவங்களுக்கு வந்து அனுபவபூர்வமாக வேறு ஒரு சூழலுக்கு வரும்போது தான் புரிஞ்சிக்க முடியும். வேறு சூழல் தேவை அவங்களுக்கு. அந்த சூழலேருந்து அவங்க நிறைய மாற்றிக்குதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த சூழலே மாற்றப்படணும். இந்த கிராம சூழலே இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த குடிமை சூழலே மாற்றப்படணும். அங்கே இருக்கிற சாதியத்தன்மைகள், பெண்ணடிமைத்தன்மைகள், மூடநம்பிக்கைகள், அந்த கிராமங்கள் அந்த வாழ்முறையை அழிக்கப்படணும். உண்மையிலே
அதை அழிச்சிட்டு வேறு ஒரு தன்மைகள் வரணும் அது. ஆமாம், அப்படி இப்போது அதை அழிச்சிட்டு இப்போதைய ஜென்ரேஷன் தான் வராங்க. இப்போ நிறைய பெண்கள் நிறைய ஐடி ஃபீல்டில் வராங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்களே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு கல்யாணம் பொண்ணு தான் வந்து லிஸ்ட்டு போடுறாங்க. நாங்கள் வந்து வேலை செய்கிறோம், எங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்படி தான் வேணும், இப்படி தான் பையன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா பரவலாக இப்போ பெண்கள் வந்து தான் ஆண்கள் எப்படி முன்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை பெண்கள் இப்போ செய்கிறாங்க. அதுக்கு தான் பெண்களை வந்து அதுக்கு படிக்க வைக்கக்கூடாது, படித்தா வேலைக்கு போனால் இப்படி மாதிரி கண்டிஷன் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டு வருது. இந்த சராசரி பெண்களுக்கிட்டையுமே அந்த மாதிரி தாட்டு வருது. இப்போ அது எப்படி நம்ம ஒரு அடக்கி வச்ச சமூகமாக இருந்து கல்வி கற்று வெளியே வராங்க. வெளியே வரும்போது அவங்களுக்கான ஒரு தேவைகள் சொல்கிறாங்க. ஒரு மேரேஜோ ஏதோ பண்ணும்போது எனக்கு இப்படி தான் வேணும், இந்த மாதிரி தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பெரும்பான்மையான அந்த ஐடி ஃபீல்டில் பெண்கள் வந்து அந்த மாதிரி கொள்கை முன்னிறுத்தும் போது மற்ற பெண்கள் சொல்கிறாங்க இல்லையா, சரஸ் ஃபேமிலிலாம் வந்து இந்த பெண்கள் வந்து அதிகமாக படிச்சுட்டா வேலைக்கு போனால் இப்போ இப்படி ஒரு கேள்வி வருது, அவங்க எதுக்கு அது கூட படிக்கக்கூடாது, அளவாக படிக்கிறேன், என்ன படித்தாலும் பண்ணாலும் ஆணுக்கு தான் வரணும். அவங்க சொல்கிற அந்த சட்டத்திட்ட கருத்துக்களை இப்படி தான் வேணுன்ற உரிமையை வந்து தவறுன்ற மாதிரி தான் பேசப்படுது. இப்போ அதை நம்ம எப்படி பார்க்குறது? இப்போ அவங்களுடைய கேட்குறது நியாயமானது தானே அது. இப்போ பெண்கள் படித்து வெளியே வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேற்ற மன வாழ்க்கையை அமைச்சுக்குள்ள தான் அவங்க விரும்புவாங்க. அப்போது அதே இப்போ ஆண் வந்து எப்படி வந்து வரையறுத்தான் இல்லையா, எனக்கு இப்படி தான் பொண்ணுன்னா இவ்வளோ சம்பாதிக்கும், பொண்ணு வந்து என்ன சொல்கிற ஆண் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் பெண்ணை கேட்கணுன்ற ஒரு இது இருக்குது. இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து வந்து பரவலாக பேசப்படுது. பெண்கள் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ அது மாதிரி அவங்க பண்ணுறாங்க, கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக வருது இந்த ஜென்ரேஷனில் சரௌண்டிங்கில் நான் பார்த்த இதுல. அப்போ அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இது கடைசியாக வச்சுப்போம். அதுக்கு நடுவில் சிலது பேச வேண்டியிருக்குது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட். இது இன்னும் வந்து நடுவில் இருக்கக்கூடிய சில விஷயங்களே கூட பேச வேண்டியிருக்கு. இப்போ கடந்த விஷயம் இப்போ நான் சொல்லி விளக்கணும் இல்லையா, சாதிய நிலவுடைமை சமூகம் வந்து முதலாளித்த சமூகம் மாறி இருக்கு, எப்படி வந்திருக்குது, அதில் எதனா வந்து கேள்விகள் எதனா இருந்தால் கேளுங்க. கேளுங்க தொடர். இந்திய சமூகத்தை பொறுத்தவரையும் நீங்க சாதி ஆணாதிக்கும் வருவோம் மூணும் தான் மிகப்பெரிய தடையா இருந்திருக்கு, இப்போ இருந்துகிட்டே இருக்கு. இதுதானே நீங்க இப்ப விளக்குனது? ஆமா ஆமா கொஞ்சம் விரிவாசனம் நல்லா இருக்கும் தோழர் சேர்த்து. அதான் இப்போ வந்து என்னன்னா இப்போ அது அடுத்த கட்டம் வந்துடுவோம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை ஒட்டி அடுத்த கட்டம் வந்துடுவோம். என்ன விஷயம் சொன்னால், இப்போ வந்து நீங்கள் வந்து சாதாரணமாகவே வந்து நம்ம மேலே இருக்கிற ஒடுக்குமுறைகள் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த நம்ம சமூகத்தினுடைய எடுத்துக்கிட்டிங்கன்னா சும்மா அந்த ஒரு ஒடுக்குமுறை அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ வர்க்கன்றது ஒரு அடிப்படையானது. வர்க்க சமூகத்தில் வர்க்க ஒடுக்குமுறைன்றது அடிப்படையானது. அது சில சமயங்களில் நேரடியாக வெளிப்படும், சில சமயங்களில் அது நேரடியாக வெளிப்படாது. ஏன்னா வேறு நம்ம சமூகத்திலேருந்து வருதுனால அந்த அம்சங்கள்லாம் இருக்கும். அப்போ அதனுடைய அம்சங்கள்லாம் இருக்கும். அப்போ அதனுடைய அம்சங்கள் என்னென்னு பார்த்தா முக்கியமாக வந்து சாதி அடிமைத்தனம், இன்னொன்று வந்து பெண் அடிமைத்தனம், அதாவது சாதி ஆதிக்கம், இன்னொன்று ஆணாதிக்கம். இந்த விஷயங்கள் தான் வந்து அடுத்த கட்டமாக இப்போ வந்து நகருது. இந்த முதலாளித்த சமூகத்துக்கு அதை அப்படியே கொண்டு வருது. இன்றைக்கி நம்ம வாழ்நிலையில் மாறி இருந்தால் கூட நம்ம சிந்தனைகள் வந்து இதே தான். நகரம் கிராமம் இன்றைக்கி ஒன்றாயிடுச்சு, எல்லா வாழ்க்கை முறையும் மாறிடுச்சு. முதலாளித்த வாழ்க்கை முறைக்கு நவீன வாழ்க்கை முறைக்கு மாறியாச்சு. மிகப்பெரிய வித்தியாசங்கள்லாம் இல்லை. எதையும் கிராமத்தில் வந்து நகரத்தில் வாழறவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை ஒன்று கிராமத்துலேயும் அவங்க நினச்ச நேரத்துக்கு கொண்டு வந்துட முடியும். ஃபோன் பண்ணால் போதும் வந்துடும். ஆனால் சிந்தனை முறை மாறல. சிந்தனை முறை இன்னும் அந்த சாதி ஆதிக்க அந்த ஆணாதிக்க சமூகத்தன்மையில் தான் இருக்குது இன்னும். அப்போ அதுலேருந்து தான் எல்லா பிரச்சனைகளும் வருது. அதுலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக வந்து வரக்கூடிய விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா திருமண விஷயங்கள். இந்த திருமண விஷயங்களில் தான், அதாவது மறு உற்பத்தி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப முக்கிய சிக்கலாக மாறுது. ஏன்னு சொன்னால் முன்ன வந்து நில உடைமையில் அந்த முன்னாடியே சிறு வயது திருமணங்களும் இருந்தது. அதே போல் வந்து அவங்க வந்து உடனடியாக வயசு வந்தோடனே அந்த நேரத்துக்கு வந்து திருமணங்கள் பண்ணிடுவாங்க. அப்போது பாலியல் பிரச்சனைன்றது சமூகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு கிடையாது. ஆனால் பாலியல் சுரண்டல் இருந்தது. ஆதிக்க சக்தினாலும் கூட்டு குடும்பங்கள்னாலும் அது வந்து ஒரு பாலியல் சுரண்டல் பெண்கள் மீது இருந்தது.
அது இருந்தது. ஆனால் பாலியல் பிரச்சனை சமூகத்தில் கிடையாது. பாலியல் தேவைக்காக வந்து எந்த பிரச்சனைகளும் சமூகத்தில் உருவாகலை. ஏன்னா தீர்க்கப்பட்டுரும். எப்படி இருந்தாலும் சரி. அந்த பையன் எப்படின்னா, முன்ன நீங்களாம் இன்னும் அதெல்லாம் பார்க்கல, அப்போல்லாம் நாங்கள் நிறையா பார்ப்போம். இந்த ஒரு மன பிறழ்வான பசங்கள்லாம் நிறையா இருப்பாங்க. உடனே அத்தை பொண்ணு கட்டாயம் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அவங்களெலாம் யாரும் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. உடல் ஊனமுற்றவர்கள், உடல் குறைவானவங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, மாற்றுத்திறனாளிகள். இந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து யாரும் வந்து பண்ண மாட்டாங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாது. பண்ணி ஆம்பளை அவ்வளோதான், அவன் ஆம்பளை. பெண்ணை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. பெண்ணு வந்து வீட்டில் வந்து அவங்க வந்து வச்சு அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. பெண்ணை வந்து அத்தை மகன் ஒன்றை கட்டிப்பான்லாம் கட்டிக்க மாட்டாங்க. சொத்துன்னு தான் கட்டுவாங்க. அதை ஆனால் கட்டினா கூட சும்மா ஓரம் வச்சுட்டு வேறு இது பண்ணிகிட்ருப்பான். அதான் விஷயம். அப்படி இருந்த சமூகம் அது. ஆனால் இன்றைக்கி என்ன மாறுதுன்னு சொன்னால், இவங்க சில முதலாளித்த சட்டம்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அதாவது திருமண வயது சட்டம் கொண்டு வராங்க. திருமண வயது சட்டம் கொண்டு வந்தோன்னா என்ன பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னால், 18 வயசு வந்து முதல்ல கொண்டு வராங்க. இப்போ 21 வயசு ஆகிட்டாங்க. இதை வந்து நம்ம எதிர்க்கிறோம். நாம் ஏன் தொடர்ந்து எதிர்த்துட்டு வரோம் இந்த வரம்பை. ஏன்னா நம்ம சிவிலுக்கு வச்சுக்கலாம், கிரிமினல் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஏன் பிரச்சனை வருதுன்னா 2-3 பிரச்சனைகள் வருது இதில். முக்கியமாக சாதி கலப்பு திருமணம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சாதி கலப்பு திருமணம் பண்ணுறவங்களில் இந்த வயது வந்து குறைவாக இருந்தவங்க மீது பெரும்பாலும் ரேப் கேஸ் வந்து வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட்டுறாங்க. தலித் ஆணாக இருக்கக்கூடியதெல்லாம் பதிவு செய்யப்படுது பெரும்பாலும். இது ஏன் நடக்குது? இது வந்து ஒரு இயற்கையான விஷயம். பாலியல்ன்றது, உணர்வுன்றது அவன் வந்து அவன் உடலில் வந்து அந்த இது வந்தோடனே அவன் அதுக்கு தயாராகிடுறான். இதுக்கு முன்னாடி இந்த சமூகங்கள் எல்லாமே அது தீர்த்துச்சு. அதை ஒரு பிரச்சனையாக பண்ணல. இப்போ இந்த சமூகம் என்ன பண்ணுதுன்னா, செயற்கையாக ஒரு வளர்ச்சியடைய, முதலாளித்துவம் முழுமையாக வளர்ச்சி அடையலை, செயற்கையாக வயது வரம்பை நிர்ணயிக்குது. ஆனால் இயற்கையாக உடல் ரீதியாக மறு உற்பத்திக்கு தயாரானவங்க வந்து அதனுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது, ஆணோ பெண்ணோ. அப்போ அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க. இதை பற்றி கவலைப்படாமல் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கிராமத்தை சேர்ந்தவங்க, நகரங்களில் இருக்கிற பேசிக் கிளாஸ் நகரங்களில் இந்த பிரச்சனை வருதில்லை. கிராமங்களில் இருக்கக்கூடியவங்க பண்ணக்கூடியதில் தான் பிரச்சனை வருது. சாதி கலப்பு பண்ணுறதுல தான் பிரச்சனையாக வருது. அப்போ அந்த என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே எனக்கு தெரிஞ்ச 4-5 பசங்களை பார்த்துருக்கேன் நான் சிறையில். 4-5 பேரில் 4-5 பேருக்கும் குழந்தைகளே இருக்குது. ஒரு 4-5 வருஷம் கழித்து வீட்டில் வந்து அந்த பெண்ணை வந்து தொடர்பு கொண்டு ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணு தொடர்புகள் ஆரம்பித்தோன்னா, பேச ஆரம்பித்து அந்த பெண்ணை வந்து ஒரு மாதிரி இது பண்ணி அவங்க கட்டுப்பாட்டுக்கு எடுத்து பிரித்து வழக்கு கொடுக்க வச்சு உள்ளே தள்ளிடுறாங்க. இப்போ 18 வயசுக்கே பின்னா 21 வயசுக்கு என்ன ஆகும் பாருங்கள். 21 வயசுக்கு என்ன பண்ண, அவங்க விரும்பி தான் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க படிக்கிறது வந்து இது ஒன்றால் இதுவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதற்கு தான் நாம் என்ன சொல்லணும்னா, திருமணத்தை வந்து அங்கீகரிக்கிறதுன்றது சிவில் சட்டமாக மாற்று, கிரிமினல் சட்டமாக மாற்றாத ஒன்று. இன்னொன்று, இந்த பிரச்சனை இப்படி தீர்க்கக்கூடாது. ஒரு முதலாளித்த சமூகத்துக்கு வந்துட்டோம். முதலாளித்தம் என்ன பண்ணுது, இணை குடும்பத்தை எடுத்துகிட்டு வந்து வைக்கிது. என்ன வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வைக்கிது. அப்போ இணை குடும்ப காலகட்டத்தில் திருமணமானவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தாங்க. திருமணம் ஆகாதவங்க அவங்க நிகழ்ச்சிகள் மூலம் அந்த கோட்டு அமாவாசைகளில் உறவு கொண்டாங்க. ஏன்னா இயற்கையாக உருவாயிடுறாங்க இல்லையா, உறவு கொண்டாங்க. அதுதான் முதலாளித்த சமூகம் அதை கரெக்டாக செஞ்சுருக்குது. அவன் நாட்டில் செஞ்சுருக்கிறான். அவன் என்ன செஞ்சுக்கிறான், டேட்டிங்கின்னு ஒரு முறை அங்கே வந்து அங்கீகரிக்கப்பட்ட முறை. வீட்டிலே அனுப்புவாங்க. பசங்க டேட்டிங் போகலன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க. ஏன்னா அது வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான அம்சம், மனித பிறவினுடைய ஒரு முக்கியமான அம்சம். அப்போ இது என்ன ஆகுனா, இதை அடக்கி ஒடுக்கிறதுல வந்து சைக்காலஜிக்கல் பிரச்சனை நிறையா வருது. இதனுடைய விளைவாக வந்து வன்தொடர்தல், வன்புணர்ச்சி இதை நோக்கி போகிறதெல்லாம் வந்து நடக்குது. வேறு சிக்கல்கள் வருது.
அது இல்லாமல் ஓரின சேர்க்கை அதிகமாக வளருது, இதனால் கூட வருது. அப்போ இதெல்லாம் வந்து நிறைய சிக்கல்களை வந்து ஒழுங்காக தீக்காததுனால. ஆனால் சமூகம் வந்து அது என்ன பண்ணுறது, தன்னுடைய தேவையை ஒட்டி அதை நோக்கி நகருது. டேட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. அங்கே முதலாளி ஏன்னா தேவை இருக்குது அவனுக்கு, அப்போ வருது. அப்போ வரும்போது இவனுங்க வந்து பக்கா ஃபியூடலாக இருந்தது. இங்கே போலீஸும் இவனுங்களும் என்ன, அங்கே வந்து அரசே பிரச்சனை பண்ணாது, குடும்பமும் பிரச்சனை பண்ணாது. ஆனால் அந்த முதலாளித்த வாழ்க்கை முறைக்கு கொண்டு வந்துட்டான். ஆனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், இங்கே இவனுங்க வந்து அதை வந்து ரொம்ப வந்து அவன் மேலே இது பண்ணுது, டார்ச்சர் பண்ணி. இப்போது கோயம்புத்தூரில் அந்த இது நடந்தது, இப்போ ஏன் நடந்தது? ஏன்னா காதலர்களுக்கு இடமே இல்லை. உண்மையிலே காதலர் பூங்காக்கள் உருவாக்கப்படணும். மாவை வந்து அங்கே சீனாவில் உருவாக்குறாரு. காதலர் பூங்காக்கள் கட்டுறாங்க, சீனாவில் உருவாக்குறாங்க. அப்போ இங்கே காதலர் பூங்காக்கள், அப்போ இந்த விஷயங்கள் தீர்க்கப்படணும். சமூகத்தில் எழக்கூடிய பிரச்சனையை அது நீ முதலாளித்துவ முறைக்கு வந்துட்ட, முதலாளித்துவ தாராளமாக தான் தனியார் மயம் எல்லாத்தையும் கொண்டு வர, முதலாளிகள்லாம் செய்கிற, ஆனால் அதை ஒட்டி சமூகத்தில் எழக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்க்க மாட்டீங்க. அப்போது இங்கே திருமண வயது வரம்பு சிவில் இதுவாக மாற்றப்படணும். அதே போல் இங்கே இந்த டேட்டிங் இதை ஒட்டி வளரக்கூடியதுக்கான பாதுகாப்புகளை வளர்க்கணும். செக்ஸ் எஜுகேஷன் வேணும். பாலியல் கல்வி வந்து பள்ளியிலேயே வந்து ஆரம்பிக்கணும். அவங்களுக்கான அந்த வயது இது வரும்போது ஆரம்பிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ அது வந்து இங்கே நடக்கிறது இல்லை. இப்போ ஆக்சுவலி என்ன ஆகுது, பெண்கள் வந்து போர்னோ பார்த்தா நிறையா கற்றுக்கிறாங்க. ஆண்களுக்கு அது வக்கரத்தன்மைகளை உருவாக்குது. உண்மையிலே பெண்களுக்கு தான் ஓரளவு அது எஜுகேஷனாக இருக்குது. உண்மையிலே பார்த்தா பெண்களுக்கு ஓரளவு எஜுகேஷனாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது கூட இங்கே யாரும் இல்லை. அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அப்போது செக்ஸ் எஜுகேஷன் வரணும். சிறு வயதிலேருந்து இருபாலின கல்வி வந்து இருக்கணும். ஆண் பெண் பிரித்து இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போது எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னால், அமெரிக்காலலாம் 11 வயசு வரைக்குமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸே இல்லைன்றாங்க. அந்தளவுக்கு வளர்கிறாங்க, டிஃப்ரென்ஸே இல்லாமல் வளர்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது அப்போ சிறு வயதிலேருந்தே வந்து நீங்கள் வந்து இது போல் வந்து தவறான விஷயங்களை இங்கே உருவாக்குறது இல்லையா. ஒரு மிடில் கிளாஸ் வேல்யூலேருந்து நிறைய தவறான விஷயங்கள் இங்கே இருக்குது. நிறைய தவறான விஷயம் நம்ம பார்க்குறோம். பள்ளியிலே வந்து ஆண் பெண் தனியாக உட்கார வச்சுட்டா, ஒரு குட்ஸ் ப்ரோக்ராம் நடத்தினப்போ பாய்ஸ் குட்ஸ் ஒரு டீம் வருது, ஒரு 2 பொண்ணு ஒரு பாய். அந்த டீமில் வந்து உட்காரணுமா இல்லையா, எல்லாம் 2 கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க தான். 2 டீம் பார்த்தா 2 கேர்ள்ஸ் தனியாக உட்காந்து, இன்னொரு பையன் பார்த்தா தனியாக உட்காந்துருக்கான். என்னடானா அவங்க கேர்ள்ஸு, அவங்க பசங்க சொல்கிறாங்க மேம் அவங்க பாய்ஸ், அதனால் அவங்க தனி இது குட்ஸ் ப்ரோக்ராம் 3 பேரும் சேர்ந்து தான் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும், ஆளுக்கு ஒரு இடத்துல உட்காந்து அது அந்த மாதிரி ஒரு மனநிலை இன்னைக்கு ஜென்ரேஷன் பசங்க கிட்ட வருது. ஸ்கூலில் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டோ அப்படி நிற்கும் போது நில்லுங்க, கைப்பிடிங்க. சின்ன குழந்தைங்க, மழையில சொல்கிறேன், 4, 5ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைங்கக்கிட்டே நின்றுங்க கைப்பிடிங்கன்னா பிடிக்க மாட்டுறாங்க. இல்லை அவன் பாய், நான் பிடிக்கக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை பசங்க குழந்தை மத்தியில் வருது. இப்போ இதெல்லாம் வளரும்போது அப்போ எப்படி மாறும், பெரிய பிரச்சனை. ஆமாம்மா, அது மட்டும் இல்லை நம்ம அதாவது இந்த இன்றைக்கி வந்து பெண்களுடைய உடல் மீதான பிரச்சனை வருது இல்லையா, அதுவே சிக்கல். அதுவே என்ன பிரச்சனைனா, நம்ம சமூகத்தில் நிர்வாணன்றது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. நிர்வாணம் சாதாரணமாக தெருக்களில் வந்து குளிச்சுட்ருப்பாங்க. நாங்கள் சின்ன வயசுலலாம் பார்ப்போம், தெருக்களில் வந்து குளிச்சுட்ருப்பாங்க, பம்பு செட்டாண்டெல்லாம் குளிச்சுட்ருப்பாங்க. இங்கே வெளி மாநிலங்கள் போனால் யாருன்னா முறைச்சி பார்த்தா தமிழ்நாட்டுக்காரனான்னு கேட்குற அளவுக்கு தான் இப்போ இருக்குது. தமிழ்நாட்டில் தான் ரொம்ப மோசமாக வளர்ந்துருக்குது. ஏன்னா பெண்ணுடைய சினிமாக்கள் என்ன பண்ணுதுன்னா, பெண்ணுடைய உடலை 2 விதமாக பண்ணுது. ஒன்று பெண்களுக்கு வந்து புனிதமாகவும், இப்போ ரஜினிகாந்தே நடிக்கிறான்ல, கடவுளே கடவுளேன்னு போனால் அவன் ரசிகன் என்ன நினைப்பான், அவன் சூப்பர் ஸ்டாரே நடிக்கிறானே. அப்போ புனிதமாகவும் ஆண்களுக்கு ஒரு வக்கரத்தன்மையும் உருவாக்குறாங்க. ஆண்களுக்கு ஒரு வக்கரத்தன்மையும் வந்து உருவாக்குது. சினிமா ரொம்ப முக்கியம். அப்போ இது வந்து ரொம்ப பிரச்சனை. நிர்வாணம் என்ற ஒரு விஷயத்தையே வந்து ஒரு முக்கிய பிரச்சனையாக மாற்றுறாங்க. உடல்ன்றது ஒரு சாதாரண விஷயம். இன்னைக்கு இப்போ இந்த பாலியல் பிரச்சனைகள் அதிகமாக வருவதுக்கு இது
ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஆமாம், உடலில் வந்து ஒரு வக்கரத்தன்மைக்கு வந்து அவங்க கொண்டு போகிறது. இன்னொன்று வந்து இந்த சமூகத்தில் வந்து அதை தீர்த்துக்கிறதுக்கான இது வந்து வாய்ப்புகளை வந்து கொடுக்கறதில்ல. இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது ஆண்களா பெண்களா? பெண்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆண்கள் இல்லை 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 அது கரெக்டு. வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாலியல் ஆமாம், ரெண்டும் தான். ஆண்கள் வந்து இந்த சமூக சூழலின் காரணமாக அவங்களுடைய சிந்தனை தடம் ஒரு வக்கரத்தன்மைக்கு மாறி அதனால் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதனால் பாதிக்கப்படுறேன். ஏன்னா சினிமா வன்தொடர் தானே எடுக்கிறானுங்க. விரட்டி விரட்டி காதலிக்க தானே காட்டுறான். விருப்பம் இல்லாமல் காதலிக்க ஆளுதடா, விருப்பம் இருந்தால் விட்டுட்டு போடான்னு ஒரு ஒரு ஜனநாயக சமூகமாக நம்ம மாறணும். அந்த ஒரு ஜனநாயக பண்பாடை ஜனநாயக இதை உருவாக்கவே மாட்டுறாங்களே. அப்போ சினிமா முழுக்க அவன் இது பண்ணுறான். அதுவும் சூப்பர் ஸ்டாருங்க தான் நடிக்கிறானுங்க. இன்றைக்கி அவன் தான் அரசியலுக்கே வரான். விஜய் இந்த வன்தொடர் தான் அவனும் பண்ணிட்டு இருந்தவன், விரட்டி விரட்டி காதலிச்சவன் தான். அப்போது இது என்ன ஆகுது? அப்போ இது வந்து பிரச்சனை இருக்குது. அப்போது இங்கே ஒரு பண்பாட்டு ரீதியான விஷயங்களில் ரொம்ப சிக்கல் இருக்குது. இது பரவலாக இந்த கருத்தை கொண்டுட்டு போனால் தான் நமக்கு அதை ஒரு விழிப்புணர்வு மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் ஏற்பட்டால் தான் இதுலேருந்து ஒரு இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஒரு பாயிண்ட் ஆஃப்ல ஒரு தீர்வு கொடுக்கலாம். ஆமாம், அதாவது நிறைய சொல்லணும்னாலும் ஒரு இல்லை ஒன்று. ஆமாம், ஒரு வாய்ப்பு இது இருபால் சிறு வயசுலேருந்து 2 பேரும் சேர்ந்து படிக்கணும், விளையாடணும், எல்லாம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பாலியல் கல்வி. அதுக்கு அடுத்த விஷயங்கள் வந்து இவங்க வந்து இப்போ இந்த டேட்டிங்ன்றதெல்லாம் போகிறாங்க இல்லையா, அது. அப்புறம் இந்த வயது வந்து 21 வயசுன்றதை வந்து சிவில் சட்டமாக மாற்றணும். கிரிமினல் சட்டமாக அது இருக்கக்கூடாது. திருமணத்தை அங்கீகரிக்கிறது. கிரிமினல் சட்டம்னா நீங்கள் வந்து இது பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து ரேப் கேஸு இதெல்லாம் போட்டு நீ சின்ன வயசில் ஆமாம் தண்டனை குறிகளாக. அது கிடையாது சிவில் சட்டத்தில், அது கிடையாது. சிவில் சட்டத்தில் அந்த திருமணம் செல்லாது, அவ்வளோதான். திருமணமாக அங்கீகரிக்க மாட்டாங்க. அவ்வளோதான். தண்டனை வராது. அது ஒரு திருமணத்தை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கிறதுன்றது தான் மாற்றணுமே தவிர அது வந்து ஒரு குற்ற நடவடிக்கையாக மாற்றக்கூடாது. ஏன்னா இன்னொரு சட்டமே இருக்குது. எப்படின்னா விருப்பப்பட்டவங்க இருவரும் வந்து உறவு கொள்ளலான்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லுது. ஆனால் இன்னொரு தண்டனை என்ன சொன்னால் 21 வயசுக்குள்ளே நீ உறவு கொண்டினா உன்னை வந்து வன்கொடுமை இதில் வந்து ரேப் கேஸில் போட்டுருவான். ஆனால் பெண் எடுத்துன்னு போய் வந்து அந்த இதில் போய் சேர்த்துருவாங்க. இதுதான் வந்து நடக்குது. அப்போ இது வந்து சிக்கலாக வந்து இருக்குது. ஒரு இயற்கையாக அதாவது சமூகம் தெளிவாக தீர்த்துருக்கு தோழர். எப்போவுமே இணை குடும்பத்தில் தெளிவாக வந்து தீர்த்துருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர்னா நீங்கள் வந்து வேறோட உறவு கொள்ளக்கூடாது. உறவு கொண்டால் அதை தான் அந்த தீர்த்து விடுறதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், தீர்த்து விடுறதுன்னு சொல்லுவாங்க. பிரித்து விட்ருவாங்க. பிரித்து அப்புறம் வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ திருமணம் ஆகாத இளையோர்களுக்கு அவங்க ஒரு இதுக்கு கோட்டு அது போல் வந்து ஒரு முறையை வச்சுருந்தாங்க. அவர்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நாட்களில் திருவிழாக்கள் மாதிரி நடத்தி உறவு கொள்வதை வச்சுருந்தாங்க. அப்போ அதுக்கடுத்தது வந்து நிலவுடைமை அடிமை சமூகங்கள் பெண்கள் அடிமையானோன்னா அந்த வாரிசு வந்து சுத்தமாக இருக்கணும்னு அவன் நினைக்கிறதுனால உடனடியாக திருமணம் சிறு வயது திருமணம்னு பண்ணிட்டான். அப்போ அந்த சமூகமும் அந்த இந்த விஷயத்தை பிரச்சனையாக மாற்றலை. அது மாற்றலை. அதுக்கப்புறம் முதலாளித்த சமூகம் மாறுது. முதலாளித்த சமூகம் என்ன பண்ணுதுன்னா இங்கே வந்து ஒரு புதிய விஷயங்கள் வருது. கல்வி, வேலை, இதுக்கெல்லாம் நேரம் தேவை இருக்குது. அப்போ என்ன பண்ணுது, நீ லேட்டாக திருமணம் பண்ணிக்க. ஆனால் அதுக்குள்ளே டேட்டிங்கிற அந்த இணை குடும்ப முறை இருக்கு இல்லையா, இணை குடும்பத்தில் இருக்கிற முறையை டேட்டிங்னு கொண்டு வரோம். நம்மளது ஒரு அறை முதலாளித்தமே இங்கே ஒரு அரைத்தன்மையில் இருக்கிறதுனால சில சட்டங்களை எதிராக, ஆனால் சமூகம் வளரல. சமூகம் அந்த தன்மை இல்லை. அதே போல் இந்த சட்டங்களில் கூட அதை தீர்க்கிறதுக்கான துணை அம்சங்களையும் இவங்க வந்து பெருசாக வந்து வளர்த்தெடுக்க மாட்டாங்க. துணை அம்சம் இதெல்லாம் வந்து முதலாளித்த விஷயங்கள் தான். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் முதலாளித்த விஷயங்கள் தான். இருபாலர் கல்வி, செக்ஸ் எஜுகேஷன், இதெல்லாம் வந்து முதலாளித்த விஷயங்கள் தான். அதை வந்து ஒழுங்குபடுத்த மாட்டாங்க. அப்போ வந்து வயசு வந்து நீ வந்து 21 வயசு தீர்மானிக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற உறவுகளை நீ வந்து டேட்டிங்கிற விஷயங்களை அனுமதிக்கணும். நீ அப்போ திருமணமானவர்கள் வேறு உறவு கொள்வது சட்டப்படியாக தப்பு. அதான் விஷயம். ஃபாரின் கண்ட்ரியில் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க.
இப்போ அங்கேயே வந்து சரி யங்ஸ்டர்ஸு இந்த மாதிரி டேட்டிங்னு போகிறாங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்னா அங்கே முறிக்கப்படுதா அந்த முறிக்கப்படும். டைவர்ஸ் உடனே டைவர்ஸ் பண்ணுறோம். ஆமாம், உடனே டைவர்ஸ். இந்தியா போன்றதுல அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே, அந்த சிஸ்டமும் இல்லையே. இல்லை, அது வந்து இங்கே பெண்கள் வந்து சகிச்சிக்கிற அந்த பழைய ஃபியூடல் இருக்கு இல்லையா, ஒருத்தருக்கு 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டின்னு இருந்து அந்த அது இன்னும் தொடருது. அந்த சகிச்சு கொள்வது தொடருது, அப்படியே தொடருது. ஆமாம், சட்டம் இருக்குது உங்களுக்கு. சொல்லுங்க. இல்ல, பெண்களை மேன்மைப்படுத்தி பேசுறதா சொல்லிருந்தாங்க. பெண்களை மேன்மைப்படுத்தி பேசுறதுனா எதுக்கு பேசுறாங்கன்னா, ஆண்மை தரத்தை காமிக்கிறதுக்காக அவங்க வந்து ரொம்ப புனிதமானவங்க, டிவைன்னு, அவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணாதிக்கத்தை காட்டுறதுக்கு தானே இது டிவைனா பேசப்பட்டது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல. அது இப்பயும் இருக்கு. அது உண்மையா இல்லையான்ற ஒரு இல்லை, ரெண்டும் இருக்குது. ஏமாற்றத்துக்கும் பேசுகிறாங்க. இதை சொல்லி வந்து ஏமாத்துறதுன்னு இருக்குது. முகஸ்துதி பண்ணி ஏமாத்துற மாதிரி அது வந்து ஏமாத்துறதும் இருக்குது. ஆனால் அதுக்கான தொடர்ச்சி வந்து நம்ம சமூகத்தில் இருந்திருக்கு. பெண்கள் வந்து அவங்க தலைமை தாங்கினாங்க, தாய் வந்து தாயை சார்ந்து இருந்தது. அதனுடைய இது வந்து அவங்க வந்து வைக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சி வந்து சிலது அதனுடைய பாதிப்புகள் எச்சங்கள் இருக்கும் இல்லையா, அதை நோக்கி நகருது. அதுதான் வந்து மெயின். அது இல்லாமல் கூட வந்து வேறு சில விஷயங்கள் கூட இருக்குது. இன்றைக்கி என்னன்னு சொன்னால், உண்மையிலே வந்து ஒரு நடுத்தர வர்க்கம், இப்போ நீங்கள்லாம் கேட்டீங்க இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் வந்து என்ன வருதுன்னு சொன்னால், ஒரு நடுத்தர வர்க்கத்தினுடைய வளர்ச்சியில் இன்றைக்கி பெண்கள் சுயமாக வந்து பொருளாதார இது வந்து வரும்போது, அப்போது பெண்மயத்தை நோக்கி திருப்பி போகுது சமூகம் வந்து பெண்மயமாக மாறுது. பெண்மயமாக வந்து பெண்கள் வந்து அவங்க வந்து தீர்மானிக்க தான் அதுதான் கரெக்ட். அதை நோக்கி தான் போகணும். சமூகம் அதை நோக்கி தான் போகும். நீங்கள் விரும்பினாலும் பெண்ணை நோக்கியே தான் மாறிடும். அது பெண்ணை நோக்கியே தான் அந்த குடும்ப உறவு மாறிடும். அதுதான் அதை நோக்கி வந்து படிப்படியாக போகும். இப்போயே நிறையா விஷயங்கள் வந்துச்சு. 2 விதமாகவும் இருக்குது. ரெண்டும் வேறு ஆனால் ஒன்று சிங்கிள் பேரண்ட்டுன்னு இருக்கிறவங்க, அப்புறம் விடோவர்ஸு. இவங்க வந்து ஒரு செக்ஷன் வந்து அவங்க டெவலப் ஆகுறாங்க. ஆனால் அவங்க சமூக வளர்ச்சியிலேருந்து டெவலப் ஆகலை. ஆண்களுடைய பிரச்சனையிலேருந்து டெவலப் ஆகுறாங்க. ஆண்கள் வந்து ரொம்ப உழைப்பிலேருந்து நிறையா வந்து சோம்பேறிகளாக மாறின்னு வராங்க. இப்போ கிராமங்கள்லேயே வேலை செய்யாத ஆண்கள் நிறையா இருக்கிறாங்க. அவங்க வந்து சும்மா சுற்றிக்கிட்டு இருக்குது, இது பண்ணுறது. இப்போ நகரங்கள் எடுத்திங்கன்னா அடிப்படை வர்க்கனா வந்து 2 நாள் வேலைக்கு போவான், அதை அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்து தண்ணி அடிச்சுட்டு 4 நாள் வேலைக்கு போக மாட்டான். அப்போ இந்த குடும்ப விஷயங்களே பெண் வந்து முழுக்க வந்து இந்த குடும்பத்தை இது பண்ணுறதுன்றது மாற ஆரம்பிச்சிச்சு. அப்போ இது வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் மிடில் கிளாஸ் வளர்ந்த பெண்கள் அவங்க தன்னுடைய இதை வந்து நிறுத்துகிறாங்க. அப்போ அதில் நீங்கள் கேட்குற அந்த விஷயம், அந்த பொருளாதார விஷயங்கள் இருக்குது இல்லையா, எனக்கு வந்து இவ்வளோ சம்பாதிக்கிற ஆண் வேணும், இவ்வளோ சம்பாதிக்கிற இது வேணும் அப்படின்னு சொல்கிறது சரியாக தப்பான்றதை விட அடிப்படையான இயற்கையான சில விஷயத்தை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. பெண்ணுடைய தேர்வில் இருக்கிற பிரச்சனை அது. பெண் தேர்வு எப்பவுமே உண்டு. பெண் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த சமூகத்தினுடைய எது தீர்மானிக்குதோ அதை தான் தேர்வு பண்ணுவாள். ஏன்னா தன்னுடைய வாரிசு அதையெல்லாம் பெறணும்னு அவன் நினைப்பான். இதுதான் அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து வீரம்னு இருக்கும்போது வீரமானவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. உடமையாக நிலம் வந்து சொந்தக்காரர்கள் இருக்கும்போது நிலத்தை வச்சுன்னு இருந்தவனை தேர்ந்தெடுத்தாங்க. இன்றைக்கி பணம்னும் போது பணம் வந்து இதுவாக மாறுது. அதுதான் உடனே இவங்க சொல்லுவாங்க, இந்த அழகி அவன் அந்த இவனை தேர்ந்த யார் தொழிலதிபரை தேர்ந்தெடுத்தா அதை பெண்களே வந்து மோசமானவங்க, அந்த பணம் வந்து இருக்கிறவன பெண். அது இயற்கை நியாயம் கூட, இயற்கை நியாயம். அது பேர் இயற்கை நீதின்னு சொல்லலாம். அது என்னன்னா தன்னுடைய வாரிசுகள் இந்த சமூகத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கு கிடைக்கணும். இதுதான் பெண்ணுடைய அடிப்படை. இதிலிருந்து தான் இவங்களுடைய தேர்வு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து முன்னே வந்து இவனுக்கு சொன்ன அந்த கற்பு இந்த தாக்குதல்லாம் இருக்குது இல்லையா, உண்மையில் அப்படி கிடையாது. முன்னே தான் பெண் கற்பாக இல்லை, இவனுக்கு பொய் சொல்லினுங்க தான்.
முன்ன பெண் கற்பாலாம் இல்லை, அதிகம் கற்பாலாம் இல்லை, இப்போ தான் இருக்கிறாங்க. ஏன்னா அப்போ ஆண் தீர்மானித்தான் செக்ஸை. எந்த பெண்ணை பார்த்தாலும் உறவு கொள்ளக்கூடிய அதிகாரம் அவனுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஜனநாயக சமூகத்தில் ஒரு மிடில் கிளாஸ் வளர்ந்து இவங்க தீர்மானிக்கிறாங்க. இவங்க தீர்மானிக்கும் போது பல பெண்கள் வந்து, பெரும்பாலான பெண்கள் திருமணத்துக்கு பிறகு தான் உறவு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆண்கள் கூட ஒரு செக்ஷன் அது போல் டெவலப் ஆகிருக்காங்க. அதுதான் முக்கியம், அதையும் புரிஞ்சுக்கணும். ஆண்கள் கூட ஒரு செக்ஷன் அப்படி டெவலப் ஆகிருக்காங்க. உண்மையிலே பெண் வந்து கற்பா அதிகமாக இருக்கிறது இந்த சமூகத்தில் தான். பழைய சமூகத்தில் என்று சொல்கிறது வந்து அப்பட்டமான பொய். அவங்க ஆதிக்க சக்தியினாலும் கூட்டு குடும்பங்கள்னாலும் பெண்கள் சுரண்டப்பட்டாங்க, பாலியல் சுரண்டல் செய்யப்பட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க தீர்மானிக்கும் போது அவங்க கிளியராக தீர்மானிக்கிறாங்க, நான் யாரோட வந்து உறவு கொள்ளணும் அப்படின்றத அவங்க தீர்மானிக்கிறாங்க, அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க. அப்போ எனக்கு இப்படிப்பட்ட இவன் தான் வேணும், இணை தான் வேணுன்றதை தீர்மானிக்கிறாங்க, தேர்வு பண்ணுறாங்க. இதுதான் வளர்ச்சி. இந்த வளர்ச்சி தான் பெண்மைய சமூகமாக நோக்கி போகும். பெண்ணை சார்ந்த இதுவாக மாறும். அது குடும்பன்றது முற்றிலும் அதை நோக்கி நகர்ந்துச்சு. சமூகத்திலையும் அந்த இது வரும், அந்த வளர்ச்சி வந்து வரும். வந்து கட்டாயம் அது நீ விரும்பலையான்றதெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது. இது என்னன்னா ஒரு அனார்க்கிக்காக ஒரு முறையற்ற தன்மையில் வளருது, அதான் பிரச்சனை. ஏன்னா இது ஒரு சரியான ஒரு முதலாளித்த சமூகமாக இது இல்லாததுனால, இது ரெண்டும் கட்டான இருக்கிறதுனால, இதனால இவ்வளோ சிக்கல்கள் வந்து இங்கே வருது. ஏன் அது ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு முறையான ஒரு முதலாளித்துவம் அங்கே இருக்கிற மாதிரியே இங்கே இருக்கிறது இல்லை, அங்கே புரட்சியின் மூலமாக வந்தது. அங்கே நிலவுடைமையே வந்து எந்த மாதிரி கண்ட்ரி நீங்கள் சொல்கிறீங்க? இது ஐரோப்பா நாடுகள், அமெரிக்கா, இங்கெல்லாம் வந்து புரட்சியின் மூலமாக வந்தது. புரட்சி வந்து அங்கே தூக்கி எறியப்பட்டு, ஏற்கனவே இந்த நிலக்கிழார்கள் தூக்கி எறியப்பட்டு வராங்க. அது அப்படி இல்லைன்னா கூட நிலக்கிழார்கள் முதலாளிகளாகவே மாறிடுறாங்க. இங்கே அப்படி கிடையாது, இங்கே ரெண்டும் கெட்டாங்க. இல்லை பிரிட்டிஷ்காரன் மேலேருந்து பண்ணான், அதுக்கப்புறம் நம்ம முதலாளிங்க மேலேருந்து பண்ணுறாங்க, தேவையானது தான் பண்ணுறாங்க முற்றிலும். இப்போ நான் தான் சொல்கிறேன்ல, திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ திராவிட கட்சிகள் இருக்குது, இவங்க சனாதனத்தை எதிர்க்கிறாங்க. இந்த பேச சனாதனத்தை தான் இருக்குது. பார்ப்பன சனாதனத்தை எதிர்க்கிறாங்க, கோயிலுடைய இப்போ கேட்குறாங்க. ஆனால் கிராமம் முழுக்க சனாதனம் தான் நிலவிடுக்குது. அதனுடைய ஆதிக்க சக்தியில் இந்த திராவிட கட்சிகளை சேர்ந்தவங்க தான் உட்காந்துக்கிறான். யாருக்கிறாங்க? திமுக, அண்ணா திமுக, பாமக, இந்த கட்சிக்காரன் தான் நாங்கள் ஆதிக்கம் பண்ணுகிறான். அவன் தான் அங்கே சனாதனத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறான், அந்த சமூகத்தையும் அவன் தான் காப்பாற்றிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? அப்போ இவங்க மாற்றலை, இவங்க ரெண்டு கட்டான, ஒன்று முதலாளியாகவும் இருக்கிறான், அதே சமயத்தில் வந்து ஒரு பண்ணையாராகவும் இருக்கிறான். சனாதனத்தை காப்பாற்றுற ஒரு பண்ணையார்களாகவும் இந்த அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதுதான் இங்கே சிக்கல். ஆமாம், அது வந்து அதுக்கு அப்பாற்பட்டு நாம் இந்த இவங்களோட சேர்ந்து போராடுறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எதிராக நாமளும் வந்து நிறைய பிரச்சார இயக்கங்களை வந்து பண்ணணும். இப்போ கூட இப்போ இந்த கட்டம் கூட என்ன கட்டம்னு சொன்னால், 90கள்லேருந்து முதலாளித்த சீர்திருத்தங்கள் மேலேருந்து நிறைய நடந்துச்சு. அதனால் வாழ்க்கை முறை மாறிச்சு. இந்த முதலாளித்த சீர்திருத்தத்துக்கு ஏற்ப அரசியல் மாற்றங்கள் இன்னும் வரல. ஒரு ஜனநாயகபூர்வமான சிவிலைசேஷனான சமூகமாக இது மாற்றப்படல. அதே போல் வந்து பண்பாட்டில் வந்து நிறைய மாற்றங்கள் எதுவுமே செய்யலை. பண்பாட்டை பற்றி இவங்க சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. இவங்க முற்றிலும் சும்மா பார்ப்பன எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்புன்னு பேசுகிறானுங்களே தவிர பண்பாட்டு மாற்றங்கள் எதையும் இப்போ அறிவொளி இயக்கம் நடந்தது, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், எவ்வளோ பெரிய இயக்கம் நடந்தது. அதுபோல் பண்பாட்டு புரட்சி நடக்கட்டுமே, பண்பாட்டு இது நடக்கலாமே. சாதியை ஒழிப்போம், இது பண்ணுவோம், சுதந்திரமான திருமணத்தை பண்ணுவோம், நாடக திருமணங்களை ஒழிப்போம். இப்போ நடக்குது நாடக திருமணங்களை ஒழிப்போம். உண்மையிலே காதல் நாடக காதல் கிடையாது, இந்த திருமணங்கள் தான் நாடக திருமணங்கள். இந்த நாடக திருமணங்கள் ஒழிப்போம், சுதந்திரமான இதை வந்து இது பண்ணுவோம், சாதி கலப்பு திருமணம் பண்ணுவோம், ஒரு ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுப்போம், ஆரோக்கியமான சமூகத்தை பெற்றெடுப்புனே விளம்பரம் பண்ணலாம், இந்த அரசே பண்ணலாம். நீ சாதி கலப்பு திருமணம் பண்ணால் ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும், ஆரோக்கியமான சமூகம் பிறக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதானே சரியாக இருக்கும். ஒரு அறிவுபூர்வமான விஷயம் இல்லை. அதெல்லாம் இவங்க செய்யறதுக்கு வந்து தயார் கிடையாது. நாம் வெளியிலேருந்து போராட வேண்டிய தேவை இருக்குது, கட்டமைக்கணும். ஏன்னா இது மாற்றங்கள் வந்துட்டுருக்குது. இப்போ அந்த மாற்றங்கள் நோக்கி நம்ம போகணும். இப்போ இந்த ஜென்சின்னு இவங்களை வந்து இந்த விஜய் பின்னாடி போகிறவங்களாம் திட்டுறானுங்கள்ல,
ஏன் திட்டுறாங்க ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்க? இவங்களை யாரையும் பிடிக்கல, இவங்களை யாரையும் பிடிக்கல அவங்களுக்கு. ஆனால் என்ன மாற்றம்னு அவங்களுக்கு தெரியல, அதான் விஷயம். என்ன மாற்றம் தெரியல அவங்களுக்கு. மாற்றம் வரும்னு சொல்லிட்டு அப்படி போகிறதும் சரி, அதுவும் ஒரு சரியான புரிதல் இல்லாமல் தானே போகிறது. இல்லை, விஜய் நோக்கி போகிறது இல்லை, அது அதுக்கான மாற்றத்தை நம்ம முன் வச்சு தானே அவங்கள திரட்டணும். விஜயோட கொள்கை என்ன எதுவுமே தெரியாது, இப்போ தான் வராங்க. அவங்களுடைய கொள்கை என்ன எதுவுமே புரியாமல் உடனே ஒரு மாறுதல் வரும், அப்போ இவனுக்கு போட்ட ஒரு மாற்றம் வரும்ன்றது நினைக்கிறதே ஒரு ஒரு தவறான கருத்து தானே அது. இல்லை தவறு சரின்றது ரெண்டாவது விஷயத்தோட புரிதல் இல்லாமல் செய்கிறது தானே அது. ஆமாம், யதார்த்தம் அப்படி தான் இருக்குது. யதார்த்தம் ஏன் இருக்குன்னா, இவர்கள் பிற்போக்கானவர்களாக இருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிறவங்க பிற்போக்காக இருக்காங்க. மாற்றம் தேவை, ஆனால் என்ன மாற்றம் தெரியல. நீங்கள் டியூட் படமே அதான், டியூட் படமே அந்த குழப்பங்கள்லாம் அதில் இருக்கும். ஆனால் அந்த டியூட் படத்தை இவனுக்கு எவனோ ஆதரிச்சானுங்களா? எவனும் ஆதரிக்கலை. இல்லை ஆதரிக்கவே தயார் கிடையாது. ஏன்னா இவனுக்கு எதிராகுது, இவனுக்கு எல்லாமே எதிராகுது அந்த படம். ஆனால் அவங்களுக்கு சரிய கன்க்ளூஷன் முடிவு அவங்களுக்கு தெளிவு இருக்குதா? அது பெருசாக கிடையாது. ஏன்னா அது அவங்க வேலை கிடையாது, அது அரசியல் சக்திகள் செய்ய வேண்டிய வேலை, அரசு செய்ய வேண்டிய வேலை. அது நடக்கலைங்க. அப்போ இதை தான் நம்ம தீவிரமாக கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. சொல்லுங்க தோழர். ஒரு பக்கம் முதலாளித்துவ வளர்ச்சி விஷயங்களை செஞ்சுட்டு இருக்குது, அப்புறம் ஜனநாயக சட்டங்களை கூட கொண்டு வராங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா குடும்பம், திருமணம், இனப்பெருக்கம் மீதான கட்டுப்பாடு, பெண் உடல் மீதான முழு அதிகாரம் பெண்கிட்டயே கிடையாது. பெண் உடல் சாதிய பாதுகாக்கும் மையக்கருவியாக தான் இருந்துட்டு இருக்கு. பெண் மீது கட்டுப்பாடு இல்லாம சாதியை இங்க இது பண்ணவே முடியாது. அப்போ இந்த ரெண்டுத்துக்குமான விஷயங்களை இந்த குழப்ப சமூகத்துக்கு தீர்வு என்னதான் தொடரும்? இல்லை அதான் அதிகமாக நம்ம பெண்கள்கிட்ட தான் கொண்டு போகிற மாதிரியே ஆண்கள்கிட்டையும் கொண்டு போக வேண்டியிருக்குது. ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. பெண்கள் அவங்க வாழ்நிலையில் அந்த பொருளாதார மாற்றங்கள்லேருந்து சில விஷயங்களை அவங்க முன்னோக்கி போகிறாங்க. அவ்வளோ தெளிவோடு போகிறாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் முன்னோக்கி போகிறாங்க. ஆனால் ஆண்கள் ஒரு பெரிய குழப்பங்களில் இருக்கிறாங்க. ஆண்கள் பெரிய குழப்பங்கள், இந்த மாற்றங்கள் ஏன்? அதாவது நம்ம அப்பா சாதாரணமாக அம்மாவை அடித்தார், பசங்களை அடித்தார், சொன்னதெல்லாம் அவங்க கேட்டாங்க. ஆனால் இங்கே பேசவே முடியலையே, ஏன் பேச முடியலன்னு யோசிக்கிறான் அவன். இவனுக்கு 1000 குழப்பங்கள். இந்த மாற்றங்களை பற்றி அவனுக்கு தெரியல, அங்கீகரிக்கவும் முடியல. ஏன்னா காலங்காலமாக இருக்கிற ஒரு ஆணாதிக்கத்தினுடைய தன்மை, இயல்பான தன்மையிலிருந்து அவன் நிறைய குழம்புறான். அப்போ ஆண்களுக்கு அதிகமாக கொண்டு போக வேண்டியிருக்கு, இந்த கல்விகளை இந்த விஷயங்கள் ஏன் தேவை, எப்படி சமமாக மதிக்க வேண்டியது எப்படி தேவை அப்படின்றத கொண்டு போக வேண்டியிருக்கு. அது ரொம்ப முக்கியம். அப்போ மாற்றங்களில் கூட சில விஷயத்தை பெண்கள் கூட புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. பெண்கள்கிட்ட பொருளாதார மாற்றங்கள் ஆணாதிக்கம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட ஆணுடைய மற்ற விஷயங்கள்லாம் வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, அந்த பொருளாதாரம், அந்த இது கார் இருக்கணும், நீ 1 லட்சம் சம்பாதிக்கணும், அதெல்லாம் கேட்குறாங்க. அதுதான் சிக்கல். பெண் இங்கே இன்னும் ஒரு சுயத்தன்மையை அடையலை, சுய சிந்தனையை அடையலை. சுயத்தன்மையை வாழ்க்கையில் அடைஞ்சிருக்கிறா பொருளாதார ரீதியாக, ஆனால் சுய சிந்தனையை அடையலை. அதுதான் பிரச்சனை. அது கூட என்னன்னா, நீ உண்மையாக இருக்கணும், எனக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்றது கூட ஒரு பொசசிவனுடைய வெளிப்பாடு தான். ஜனநாயகன்றது முரண் தான். 2 பேர் முரண்பட்டவங்க ஒன்றா இருக்கிறது தான் ஜனநாயகம். பெரும்பான்மையும் சிறுபான்மையும் ஒன்றா இருக்கிறது தான் ஜனநாயகம். மாறுபட்ட கருத்துக்களோட 2 பேரும் ஒன்றா இருக்கிறது தான் ஜனநாயகம். அதாவது எனக்கு ப்ளூ கலர் பிடிக்குமா, உனக்கு ப்ளூ கலர் பிடிக்குமா, எனக்கு பிடிச்ச தத்துவம் பிடிக்குமா, உனக்கு பிடிச்ச இது பிடிக்குன்னா கட்சி தான் கட்டணும், கல்யாணம் கட்டக்கூடாது. கட்சி தான் கட்டணும். ஒரே கொள்கையில் இருக்கணும்னா 2 பேர் கட்சி தான் கட்டணும். அங்கீகரிக்கணும், கொடுக்கறதுக்கு கொடுக்குறதுல இல்லை. இல்லை 2 பிரச்சனையும் இருக்குது. ரெண்டுமே அது 2 செக்ஷன் இருக்குது தொடர். அதாவது ஒட்டுமொத்தமாக இதுதானே நம்ம சமூகத்தில் சொல்ல முடியாது. பல வேரியேஷன்ஸ் இருக்குது, பல மட்டங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. ரெண்டுமே பிரச்சனையாக இருக்கிற ஒரு செக்ஷன் இருக்குது, அது வளர்ந்துன்னு வருது. இன்னொரு செக்ஷனில்
பெண்களை சுத்தமாக புரிந்து கொள்ளாத ஆண்களுடைய ஆதிக்கத்தன்மையிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள். இது பெரிய செக்ஷன் இது. இன்னொன்று, கிராமங்களில் இன்னுமே எந்த மாற்றங்களும் வராமல் இன்னும் அந்த பழைய தன்மையிலே இருக்கக்கூடிய பொருளாதார இதை மட்டும் அவன் வந்து பயன்படுத்துகிற, ஆண்கள் பயன்படுத்துகிற தன்மையில் கிராமங்கள் இருக்குது. இது 3 வகையாக இருக்குது. இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ பெண்கள் எதை நோக்கி போகணுன்னா, வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆமாம். அப்போ இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால், பெண் வந்து சுயமாக எல்லாத்தையும் தீர்மானிக்க தான் மாறணும். அப்போ தான் அந்த சாதி ஆதிக்கத்தை கூட ஒழிக்க முடியும். அவனா சாதி எதன் மீது கட்டப்பட்டிருக்குது? பெண் உடல் மீது தான் இப்போ வந்து முழுக்க கட்டப்பட்டிருக்குது. நில உடைமையினுடைய தன்மையே அதுதான். பெண் உடல் மீது அதனுடைய வாரிசு யாருக்கு அப்படின்றது தான் அவங்களுடைய பிரச்சனையே. எப்போவுமே அதுதான் அவங்களுடைய பிரச்சனையே. அப்போது அந்த சாதியை வந்து பெண் மீது கட்டப்பட்டு, பெண் உடல் மீது கட்டப்பட்டுக்கிறத பெண்களும் உடைக்கணும். ஆண்கள் வந்து அதுக்கான எஜுகேஷனை ஆண்களுக்கும் தரணும். ஆனால் இப்போ வந்து சமூகம் வந்து ரொம்ப பின்னோக்கினா இது ஆதிக்கம் பண்ணுது. ஏன்னா நாம் வந்து இந்த சூழலே அப்படி தான் சொல்கிறோம். இது ஒரு எதிர்ப்புணர்ச்சி கட்டம். இங்கே நடுத்தர வர்க்கத்தினுடைய பெருக்கத்தில் நடுத்தர வர்க்க ஆண்கள் இருக்காங்களா, நடுத்தர வயது நடுத்தர ஆண்கள் தான் இந்த கருத்துக்கள் எல்லாம் தீர்மானிக்கிறாங்க. இவங்க பிற்போக்குத்தனமாக சாதியவாதத்தை, மதவாதத்தை, இனவாதத்தைலாம் நிறைய முன்வைக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. அப்போ அதன் மீது தான் வந்து அப்போ அதனால தான் என்ன ஆகுதுன்னா, இந்த புதிய தலைமுறைக்கு வெறுப்பாகுது. வெறுப்பாக அவன் ஒதுங்கிடுறான். இவங்களாம் என்னடா இப்படி அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு ஒரு சரியான முறையில் புரிய வச்சா பாய்ச்சலில் வந்து மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கக்கிட்ட சரியாக விஷயங்களை போய் நம்ம சேர்த்தோன்னா பாய்ச்சல் மாற்றங்களே இங்கே வந்து பண்பாட்டு தளத்தில் வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பொருளாதார வளர்ச்சியே வந்து தன்னுடைய பண்பாட்டு வளர்ச்சியாக எல்லாரும் நடத்திக்கிறதுனால இந்த பிரச்சனை இருக்குது. பொருளாதார வளர்ச்சின்றது வேற, பண்பாட்டு வளர்ச்சின்றது வேற, புரிதல் இல்லாதனால இது. ஆமாம். இப்போ நம்ம வாழ்க்கை முறை முதலாளித்த வாழ்க்கை முறைக்கு வந்துட்டோம். அது பொருளாதார இது. ஆனால் சிந்தனை வந்து இன்னும் ஒரு ஜனநாயக பண்பில் இல்லை. எல்லாரையும் அங்கே ஏற்றுக்கொள்வது அல்ல, இங்கே ஏற்றுக்கொள்வதல்ல, விட்டு கொடுப்பதும் கிடையாது. நம்ம திருமணங்களை நான் அன்றைக்கி கிட்ட வச்சுருந்தேன் நடராஜி கூட ஒரு திருமணத்துக்கு போனோம். அந்த திருமணம் வந்து எதுவுமே கிடையாது. மாலை மாற்றிக்கினாங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். எதுவுமே கிடையாது. யாரையும் பேசக்கூட இல்லை. நான் அதான் சொன்னேன், நல்லதுடா அப்படின்னு. உறுதிமொழி கூட கிடையாது. நான் உறுதிமொழி எடுக்கக்கூடாது, உறுதிமொழி கூட எடுக்கல. ஏன்னா இவங்க உறுதிமொழியை என்ன எடுக்கிறாங்கன்னா, அன்பு மரணம் உடைத்தாயின் பண்பும் பயனும் சொல்லிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணுன்றாங்க. எதுக்குடா விட்டு கொடுக்கணும்? எதுக்கு விட்டு கொடுக்கணும்? விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நானாக இருக்கிறேன், நீ யார்? என்ன நீ அங்கீகரி, உன்னை நான் அங்கீகரிக்கிறேன், அவ்வளோதான். என்னால் முடிஞ்சால் உன்னை என்கரேஜ் பண்ணுறேன், உன்னால் முடிஞ்சால் என்னை என்கரேஜ் பண்ண. இதுதான் சரியானது. இதை நோக்கி நம்ம நகர்ந்தாகணும். நீ எனக்கு உண்மையாக இருக்கணும், நீ எனக்கு இதுவாக இருக்கணும். அதுவே ஒரு பொசசிவனுடைய வெளிப்பாடு தான். மீண்டும் பழைய சார்பு தன்மை தான் அது. இவங்க கொடின்னு வர்ணிச்சிருந்தானுங்களே, அந்த கதை தான். அந்த சார்பு தன்மை தான் அது. முதல்ல பெண்கள் சார்பு தன்மையிலேருந்து வந்து சுயத்தன்மைக்கு வரணும். முக்கியமாக கிராமத்தில் இருக்கிற பெண்கள் படிக்கிறாங்க, ஆனால் வந்து அந்த சிந்தனை நோக்கி நகர மாட்டுறாங்க. அவங்க வந்து முக்கியமாக ஆமாம், பெண்கள் மட்டும் இல்லை, இந்த சமூகமே சிந்தனை மாற்றம் இல்லை. சமூகத்துக்கே கிடையாது, சுத்தமாக கிடையாது. சமூகமே வந்து இன்னும் முன்னை விட அதிகமாக வந்து இறுகி போயிருக்குது. நிறைய கருத்துக்களை வந்து மேல் தீர்மானிக்கிறவங்க ரொம்ப இறுக்கமாக அதை வந்து இறக்குறாங்க. அந்த சக்திகள்கிட்ட மாட்டிகிட்டு இருக்குது. அரசியல் அதிகாரங்கள்லாம் அவங்கக்கிட்ட மாட்டிகிட்டு இருக்குது. தீர்மானிக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இதுதான் இப்போ பிரச்சனை. அப்போ அதை எதிர்த்து நம்ம போராட வேண்டியிருக்கு. அதிகாரத்தை எதிர்த்து நாம் போராடுவதில் தான் நம்முடைய பண்பாட்டு மாற்றங்கள் எல்லாமே வர வேண்டியது. தனியாக பண்பாட்டுக்கான திட்டமிட்டு இயக்கங்களை எடுக்க வேண்டிய தேவை கூட இருக்குது. அது ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ முதன்மையாக தேவையாக இருக்குது. இந்த பொருளாதார மாற்றத்துக்கு ஏற்ற பண்பாட்டு மாற்றம் தேவை. இல்லை, சாட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம கோரிக்கைகள், இந்த விஷயங்களை பரப்புரை பண்ணணும். அப்புறம் மக்களை திரட்டி அரசை வந்து நிர்பந்திக்கணும். அப்புறம் மக்கள்கிட்ட ஏற்பட வேண்டிய மாற்றங்களை வந்து நம்ம முன் சொல்லணும். ஒரு ஜனநாயக மாற்றங்கள். அப்புறம் மக்கள் வந்து பொறுப்பெடுக்க வைக்கணும். இந்த சமூகம் மாற்றணுங்க. இவனுங்க வந்து அப்படி மாற்றல. மேலே ஏறிய ஜனநாயக பண்பு நாம் என்ன சொல்கிறோம், எல்லா இடத்துலையும் எலெக்ஷன் நடக்கணும்,
குடியிருப்பு பொருள்லேருந்து எல்லாம் நடக்கணும். அதே போல் பொது அடுப்பு, அதை இவங்க முதல் ரஷ்யாவில் தான் வந்து கொண்டு வந்தாங்க. அதை முதல்ல வீட்டு வேலைகள் வந்து ஒன்று ஒழிக்கப்படணும். ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது என்னங்க அது? ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது வீட்டு அடிமைன்னு அர்த்தம். அது பெருமையாக சொல்லிக்கிறாங்க. முதல்ல ஒழிச்சிடணும். சோவியத்தில் அலெக்சாண்டர் நிக்காலே அவங்க தான் உலகத்தினுடைய முதல் அமைச்சராக இருந்தவங்க அரசில். அவங்க தான் ஒழிக்கிறாங்க. லெனின் அவங்களாம் தான் ஒழிக்கிறாங்க. முதல்ல இதை ஒழிச்சிடணும். பொது கிச்சனு, பொது வாஷிங் மிஷின் அதெல்லாம் அங்கே கொண்டு வந்தது தான். ஐரோப்பிய நாடுகளில் வந்துருக்குது இல்லை முதலாளித்த நாடு. அப்போ இங்கேயும் அதை நோக்கி போதில்லை. இன்றைக்கி பாருங்கள், அதாவது எல்லாம் ஆர்டர் கொடுத்து சாப்பிட்றாங்க. இப்போ அரசு ஒன்று என்ன பண்ணணும், நம்ம கோரிக்கையில் என்ன பண்ணோம், உணவு தரக்கட்டுப்பாட்டை நோக்கி போகணும். உணவு மோசமாக இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை. வாழ்க்கையில் வந்து வேறு வழி இல்லை. கஷ்டப்பட்டு வரோம், டைம் ஆகுது, சமைக்க முடியல, நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ யதார்த்தமாக எல்லாரும் ஆர்டர் கொடுக்குறத நோக்கி போய் ஒரு வாழ்க்கை முறை வருது. அப்போ இங்கே என்ன பண்ணோம், இந்த அம்மாக்கு உணவுமே பொது உணவுகளாக மாற்றலாம். சுய உதவி குழுக்கள் மூலமாக எல்லா இடங்களும் பண்ண. அப்பார்ட்மெண்ட்ஸ் இப்போ இருக்குதா, இங்கே ஒரு கேன்டீனு, அவ்வளோதான். இங்கே ஒரு கேன்டீன், நீ வேலை செய்கிறியா, வேலை செய்கிற இடத்துல சாப்பிட்ற, அவ்வளோதான். அங்கே கேன்டீனு 2 இடத்துல, அவ்வளோதான். அப்படி வந்து ஒரு பொதுத்தன்மைக்கு முற்றிலும் வீட்டு வேலையை ஒழிச்சு கட்டணும். ஒழிச்சு கட்ட முடியும். இயல்பாக அதை நோக்கி நகர்ந்துட்டுருக்குறாங்க. வீட்டு வேலை செய்ய முடியாமல் நகர்ந்துட்டு இப்போ பிரிச்சுக்கிறதுக்காக சண்டை போட்டுனுக்குதுன்றது வந்து அது தீர்வு கிடையாது. நீ எந்த வேலையை செய்யலாம், நான் அந்த வேலையை செய்யலாம் அப்படின்றதுலாம் தீர்வு கிடையாது. அது தனிப்பட்ட முறையில் நம்ம பிரச்சனை வராமல் தீர்த்துக்கிறதுக்காக செய்யுது, அவ்வளோதான். ஆனால் ஒரு சமூகம் இதை முதல்ல ஒழிக்கணும். எல்லா இடத்துலையும் கேன்டீன்களை கொண்டு வரணும். எல்லா இடத்துலையும் கேன்டீன் கொண்டு வரணும். கேன்டீன் கொண்டு வர்றதன் மூலம் தான் இந்த வீட்டு உழைப்பை வந்து ஒழிக்க முடியும். கேன்டீன் கொண்டு வரணும். பொது சலவை இதுகளை வந்து கொண்டு வரணும். வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து பொது இதெல்லாம் வந்து நிறைய கொண்டு வரணும். கொண்டு வந்து தான் அதை வந்து தீர்க்க முடியாது. இதெல்லாம் மிகப்பெரிய செலவு, மிகப்பெரிய இதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் சுலபமாக செய்ய முடியும். ஆனால் அந்த சிந்தனையோ அந்த அறிவோ இந்த ஆட்சியாளர்களுக்கு கிடையாது. அதுதான் பிரச்சனை. இவங்க சும்மா ஏமாற்றிட்டுருக்கானுங்க. சில திட்டங்களை கொடுத்து 1000 ரூபாய் அதெல்லாம் எதுக்கு? கல்வியை வந்து நீ இலவச கல்வியாக்கு, சுகாதாரத்தை இலவச சுகாதாரமாக்கு. ஏன்னா வாழ்க்கையே இன்றைக்கி எல்லாம் அதுக்கு தாங்க போகுது. எல்லாம் கடை வாங்கிறது எல்லாமே வாழ்க்கை வந்து கல்விக்கு சுகாதாரத்துக்கு தான் முழுக்க. அடிப்படை வர்க்கத்துக்கும் சரி, நடுத்தர வர்க்கத்துக்கும் வாழ்க்கையே நாசமாயிட்டுருக்கு. இது 2 ஒழுங்குபடுத்தினாலே போதுமே. இதெல்லாம் தேவை கிடையாது. நீ எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற? அதே போல் முதியோர்களை வந்து அரசு எடுத்துக்க. அதாவது இப்போது வெளிநாடு சோசியலிச நாடுகளை பார்த்தீங்கன்னா முதலாளித்த நாடுகளை அதெல்லாம் கற்றுக்கிறாங்க. இன்றைக்கி அப்படி பல முதலாளித்த நாடுகள் உருவாக்கிட்டாங்க. அதுபோல் உருவாக்கிட்டாங்க. அப்போ குழந்தை வந்து வயிற்றில் உருவானதுலேருந்து அரசு எடுத்துக்குது பொறுப்பு. நீ வேலை முடிச்சிட்டோன்னா உனக்கு வந்து முதியோர் இல்லங்கள் வந்து அவங்களே வந்து அரசே உருவாக்குது. முதியோர்கள் அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அரசு எடுத்து இன்னும் காலை உணவு போட்டான்னு பேசிட்டு, எது காலை உணவு? போர்டிங் ஸ்கூல் வை, இலவச போர்டிங் ஸ்கூல் வச்சுட்டிங்கன்னா போதும், எல்லாமே தீர்ந்து போகுது. ஒவ்வொரு வாட்டியும் மதிய உணவு ஒரு வாட்டி, அதுக்கு ஒரு முட்டை ஒரு வாட்டி, இதுன்ட்டு ஒரு 25 வருஷத்தை ஓட்டானுங்க. முதல்லையே உறைவிட பள்ளி நீ கொண்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா, இலவச உறைவிட பள்ளி நம்ம அங்கே இந்த 82 நாங்கள் வைக்கிறோம் இந்த முடக்கத்தை. முற்போக்கு மாணவர் சங்கம், முற்போக்கு இளைஞரணி சார்பாக ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி, தாய்மொழி கல்வி, உறைவிட பள்ளியெலாம் வைக்கிறோம். அப்போவே நீ அப்போயே வந்து அந்த மாற்றங்கள்லாம் 30 வருஷத்தில் வந்து தான் எவ்வளோ இதுவாக இருக்குமே. அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக சில இது என்னது எலும்பு துண்டு போகிறது தான் இவங்க வேலை. அடிப்படையான மாற்றம் நாம் சொல்கிறது கூட சோசியலிச மாற்றா, கம்யூனிஸ்ட மாற்றம்லாம் நம்ம எதுவுமே சொல்ல. நீ முதலாளித்துவ நாடாக மாற்றடா, முதலாளித்த ஜனநாயக சீர்திருத்தங்களை கொண்டு வா, முதலாளித்துவ வாழ்க்கை முறைகளை கொண்டு வா, இதுதான் நம்ம சொல்கிறோம். முதலாளித்துவ ஜனநாயக வாழ்க்கை முறை குடும்பங்கள் அது வந்து எதுக்காக அது கொண்டு வரலன்னா, நாளைக்கு பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படும், அவங்களுடைய கல்வி பாதிக்கப்படும் தானே இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இல்லை இவங்களுக்கு அதை பற்றி அறிவே கிடையாது. இவங்களுக்கு அதை பற்றி நோக்கமும் கிடையாது, அறிவும் கிடையாது. ஏன்னா இவன் கொண்டு வராதனால தாங்க தேவையில்லாத விஷயங்கள் வளருது. பெற்றோர்களுக்கு பேர்டன் ஆகுது. அப்புறம் வீட்டில் வளர்ந்தால் தான் குழந்தை நல்லா வளரணும்னா முட்டாள்தனம். குழந்தைகளோட இருக்கிறது தான் இவனுங்க வந்து ஏற்றுக்க மாட்டானுங்க. அது ஜனநாயக மறுப்பு கருத்து. அது
குழந்தைகள் உலகத்தை இவங்க மறுக்கிறாங்க. இவங்க குழந்தைகளோடு இருந்தால் தாங்க அவங்க இன்னும் நல்லா இருக்கும். முதியோர்களோடு இருந்தால் தான். கலக்கிறது எப்படா கலந்துக்கலாம், திருவிழாக்களை கலந்துக்கலாம், வாரத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம், அது வேறு. ஆனால் அவங்களுக்கான ஒரு இதோட சிந்தனை தளங்களில் இருக்கிறாங்களே. இப்போ பிரச்சனைகள் என்ன? பெரியவர்களுடைய நிலம் என்ன? தட்டை தூக்கி விசிறி அடிக்கிறது கிராமங்களில் தான் நடக்குது. இல்லைன்னா தலகாணி நசுக்கி கொள்வது இதுதான் நடக்குது கிராமங்களில். இப்படி தான் பெற்றோரை பார்த்துக்கிறாங்களே. முன்ன மூத்தவர் ஆதிக்கம் இருந்தது, அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி அவங்க தேவையில்லாத ஒரு சுமையாக மாறிட்டாங்க. இப்போ நகரங்களில் நீ ஈபிக்கு போயிட்டு வா, ரேஷனுக்கு போயிட்டு வா, பாலுக்கு போயிட்டு வா, குழந்தைய பார்த்துக்கோ, கிட்டத்தட்ட வாட்ச்மேனாகவும் வேலைக்காரியாகவும் மாட்டுறாங்க. இதில் என்ன பெரிய அவங்களுக்கு மகிழ்ச்சி வந்துடும், என்ன இது வந்துடும்? அவங்கள கேவலப்படுத்திக்கிட்டு ஒழுங்காக சாப்பாடு போடாமல், அவங்களுக்கு 1000 உடல் நோய்கள் இருக்கும், அதை பற்றி கவலைப்படாமல், இதுதானே இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை. இதில் என்ன பெரிய உங்களுக்கு அப்படியே முதியோர்கள் போயிடுவாங்க, இதுவாகிடுவாங்க. முதியோர் இல்லங்கள் அப்படியே முதியோர் இல்லங்களை பற்றி பயங்கரமாக கவிதைகள் எழுதுகிறாங்க. முட்டாள்களாக முதியோர் இல்லங்கள் தான் முதியோர்களை காப்பாற்றும். அவர்கள் சுதந்திரமாக அங்கே இருக்க முடியும். அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுக்கான இவங்களோட பேசிக்க முடியும். அவங்க தலைமுறைகள் கடந்த இடைவெளின்றது தானே குடும்ப சிக்கலே இன்றைக்கி. அன்றைக்கி வேறு அந்த கூட்டு குடும்பத்தில் அவன் சொல்கிறது தான், மூத்தோன்னு என்ன சொல்கிறானோ அதை கையை கட்டின்னு கேட்குறது வேலையாக இருந்தது. அதனால் அது பிரச்சனை இல்லை. அதே போல் பிரச்சனை இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? நீ வளர்ந்துட்ட, நீ உன் அப்பாவுக்கு பேசுகிற, உன் தாத்தாவுக்கு பேசுகிற, இது எப்படி ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும்? அப்போ கூட்டு குடும்பன்றது அன்றைக்கி அடிமைத்தனமாக இருந்தது வேறு. இன்றைக்கி அடிமைத்தனம் தெரிஞ்சு அவங்க பிரச்சனைகளோடு இருக்குதுன்றது வேறு. அதுதான் நிறைய சிக்கல்களை உருவாகுது. அப்போ தெளிவாக எல்லாமே சமூகமயமாகணுங்க. அதாங்க விஷயம். எல்லாமே சமூகமயமாகணும், அரசு ஏற்றுக்கொள்ளணும், மக்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளணும். இது எல்லாமே டீசென்ட்ரலைஸ் பண்ணணும், பரவலாக்கணும். அங்கங்கே மாவட்டங்கள் அதை நோக்கியே இது பண்ணணும். இந்த உள்ளாட்சி தேர்தல் முறையே தப்பு. இந்த முறைகளே தப்பு. மக்களை நீங்கள் அரசியல் கட்சிகளே இவங்களாம் நிற்கக்கூடாது, நிறுவனங்களே மக்களை பயிற்று வைக்கணும். ஒரு வார்டுனா அந்த வார்டில் எல்லா குடும்பங்களும் சுற்றி வர சுழற்சி முறையில் 2 வருஷத்துக்கு ஒவ்வொருத்தர் வரணும். ஒவ்வொரு குடும்பத்துலேருந்தும் மக்களை அரசியலில் பங்கு பெற வைக்கணும், அதிகாரத்தில் பங்கு வைக்கணும், ஜனநாயகத்தில் பங்கு பெற வைக்கணும். எல்லா இடத்துலையும் தேர்தல்கள் நடத்தணும். அப்பார்ட்மெண்ட் தேர்தலேருந்து, காலேஜ் தேர்தலேருந்து, ஸ்கூல் தேர்தலேருந்து, தொழிற்சங்க தேர்தலேருந்து எல்லாத்தையும் ஒழிச்சிட்டானுங்க. எல்லாமே தேவை. அந்தந்த பகுதிக்கான மக்கள் அவங்க தேர்ந்து அவங்களுக்கான விஷயங்களை செஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த ஜனநாயக பண்பு வளரும். அப்போ ஜனநாயக பண்பு வரும்போது பொது தன்மைகள் வரும்போது நிறையா பிரச்சனைகள் தீரும். தொடரும் இருதரப்பு உறவுகள், அந்த குடும்ப உறவுகளில் இருக்கிற பிரச்சனைகள் கூட நிறைய தீரும். இதுக்கு வரும்போதே நிறைய தீரும். நிறைய புரிஞ்சுப்பாங்க. ஒருத்தர்கிட்ட நிறைய புரிஞ்சுப்பாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க. அந்த ஒரு இது இல்லையே, தனித்தனியாக ஆக்கியாச்சு. ஒன்றுமே இல்லாமல் சந்தோஷம்னு இன்றைக்கி இருக்கிற சந்தோஷமே கிடையாது. ஒரு போலியான போதையான சந்தோஷங்களையே உருவாக்கிக்கிறாங்க. உண்மையான சந்தோஷங்கள் கிடையாது. தோழர், நீங்கள் கேட்டது கவர் ஆயிடுச்சா? ஹலோ, கவர் ஆயிடுச்சா நீங்கள் கேட்டது? இல்ல, சாதியோட ஆதிக்கன்றது இது கிராமங்கள்ல இருக்கு இல்லையா, அது பெண் சுதந்திரத்தை பெரும் அளவுல பாதிக்கிறதா பாக்குறேன் நானு. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். கிராமத்தில் மிகப்பெரிய பிரச்சார பரப்புரை இயக்கங்கள், அறிவொளி இயக்கம் எடுத்த மாதிரி எடுக்கணும். அதை எடுக்கலைன்னா பெரும் மாற்றங்கள்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம். அதுபோல் இயக்கங்கள் மேற்கொள்ளும் போது தான் முடியும். வேறு எதனா இருக்கா தோழர்? அதாவது கிராமப்புறங்களில் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை முறை இருக்குது இல்லை, ஆண்கள் பெண்கள் அவங்க குடும்பத்தை சார்ந்த உள்ள பெண்களும், இப்போ நகர்ப்புறத்தில் இருக்கிற ஆண் பெண் அந்த ஒரு வாழ்க்கை முறைகளும், இப்போ அதாவது பண்பாட்டு தளத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த வாழ்க்கை முறை பெண்கள் இன்றைக்கி எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு எல்லா நம்ம பார்த்துருக்குறோம். இன்னொன்று இப்போ
இப்போ கார்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, கார்மெண்ட்ஸில் போகிற பெண்கள் அங்கே கிராமப்புறத்தில் வந்து அந்த விவசாய பெண்களுடைய நிலை வந்து இன்றைக்கி மாறி இருக்குது இப்போ நான் பார்த்த வரைக்கும். ஆனால் பாலியல் ரீதியான அந்த ஒரு இது இருக்குது இல்லைங்களா, இப்போ அங்கேயும் சரி இங்கேயும் சரி சமாளம் இருக்குது. அது எந்த நிலையில் அது வந்து மாறும்னு கேட்குறாங்க. இல்லை, ரெண்டு விஷயம் இருக்குது. தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நிறைய நடைமுறைப்படுத்தினாலே போதுமானது. மற்றபடி குடும்ப விஷயங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த வீட்டு வேலைகள் தான். அந்த வீட்டு வேலைகள் ஒழிக்கப்படணும், அது முக்கியம். வீட்டு வேலைகள் முக்கியமாக ஒழிக்கப்பட்டு நாம் சில விஷயங்களுக்காக போராடி ஆகணும். உணவு தர கட்டுப்பாடு, அப்புறம் வந்து பொது அதான் கேன்டீனுங்க, அப்புறம் வந்து நாம் வந்து இந்த வாஷிங் மிஷினு அந்த இது போல் சில வீட்டு வேலையை ஒழிக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பொதுத்தன்மைக்கு கொண்டு வரத்துக்கு நாம் கேட்கணும். இது வந்து நிறைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமூகம் சார்ந்த விஷயங்கள் மற்ற விஷயங்கள் தான் உரையாடுறதுக்கே வந்து நம்மளுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ளே இணையர்களுக்குள்ளே உரையாடுறதா ஆட்டோமேட்டிக்காக அது மாறும். உரையாடுறதா மாறும், அது அப்போ தான் மாறும். அது வரைக்கும் என்னவா இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள்லேயே வந்து இதுவாகும். அதிகமாக இது மாதிரி வேலைக்கு போகிற பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அந்த சுகாதாரத்துறையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமான உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுது, ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வருது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கான ஒரு அரசு வந்து அதுக்கு சரியான, ஏன்னா அவங்களும் வெளியே தான் சாப்பிட்றாங்க, இன்றைக்கி நிறையா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் ஆகிடுச்சு. இப்போ அதில் வந்து ஒரு கவனம் அரசு கண்டிப்பாக கொண்டு வரணுங்க. ஆமாம், உணவு தர கட்டுப்பாடுக்கு நாம் போராடணுங்க. ஏன்னா மார்க்ஸ் சொல்கிறார், அப்போயே சொல்கிறார் தரக்கட்டுப்பாடு பிரச்சனை வருது. அப்போ அவர் சொல்கிறார் அந்த தரக்கட்டுப்பாடு ரொம்ப அவசியம், முதலாளிகள் லாபத்துக்காக என்ன வேணால் செய்வானுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுக்காக தரக்கட்டுப்பாடு அவசியம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த உணவு தரக்கட்டுப்பாட்டுக்கு நம்ம போராடி இவங்க லஞ்சம் வாங்கிட்டு நாசம் பண்ணப்போ வெளிநாடுகளில் ஓரளவு உணவு தரக்கட்டுப்பாடு இருக்குதாங்க. இங்கே அது கிடையவே கிடையாது. மிஞ்சி போனால் திடீர்னு என்ன பண்ணுவான்னா இந்த பிளாட்ஃபார்ம் கடைகளுக்கு போவான், இந்த பஸ் ஸ்டாண்டு கடைகளுக்கு போவான். ஆமாம், இந்த சின்ன சின்ன கடைகளை பிடிச்சி நாங்கள் பெரிய வந்து நாங்கள் உணவு தரம் பண்ணுவான். கேஎஃப்சிலேருந்து எல்லாத்துலேயும் பள்ளி விழுந்து படம் எடுத்து போடுறானுங்க. இங்கே பெரிய பெரிய ஹோட்டல்களில் பள்ளி எடுத்து படம் எடுத்து போடுறானுங்க. அதெல்லாம் இவனுங்க போயிட்டு வந்து இது பண்ண மாட்டானுங்க. அப்போ இது முழுக்க இது பண்ண வேண்டியிருக்கு. உணவு தர கட்டுப்பாடுக்காக நாம் கடுமையாக போராட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அந்த கோரிக்கை வந்து முக்கியமாக வந்து நம்ம வச்சே ஆகணும். அது மூலம் தான் நம்ம இந்த பிரச்சனை தீர்க்க முடியும். ஒன்று. இன்னொன்று, இந்த கேன்டீனில் கொண்டு வர வைக்கலாம். இப்போ அம்மா உணவகத்தையே அவன் எந்த பேர்னா வச்சுக்கிட்டான் ஆட்சியாளர்கள். இதை வந்து மக்கள் சுய உதவி குழுக்கள் மூலமாக இல்லை பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எல்லா இடங்களையும் கேன்டீனில் உருவாக்கட்டும். எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து தொழில் உணவு இதுலேருந்து எல்லாத்தையும் உருவாக்கலாமே. இப்போ சைதாப்பேட்டில் தான் அந்த வர்த்தக அறக்கட்டளை இருக்குது, காலங்காலமாக வச்சுருக்குறாங்க. அது எவ்வளோ உதவியாக இருக்குது அங்கே தொழிலாளர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்னொரு அறக்கட்டளை, அந்த மனிதநேய அறக்கட்டளைன்ட்டு, அதில் தான் அந்த 5 ரூபா 1 ரூபா இட்லி அதெல்லாம் இருந்தது. சைத துரைசாமி அதுலேருந்து எடுத்துகிட்டு போய் தான் அவன் சென்னை இதுக்கு வந்து அம்மா உணவகத்தை கொண்டு வந்தது சைத துரைசாமி. அதை வச்சு தான் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் மேயராக இருக்கும்போது கொண்டு வந்தது தான் ஜெயலலிதா அம்மா உணவகம் மாற்றுது. அதெல்லாம் வந்து ஒரு அறக்கட்டளைகள் முன்னே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இதை வந்து அரசே பண்ணலாம். இது வந்து நஷ்டம் அடையக்கூடிய விஷயங்கள் கூட கிடையாது. அதே போல் உணவு முறைகளை நிறைய மாற்றங்கள் கொண்டு வரலாம். சிறுதானிய உணவு முறைகள் இதெல்லாம் கலந்து இவங்களே வந்து அம்மா உணவகத்தில் கொண்டு வரலாம். அந்த சிறுதானிய உணவுகள் கலந்து இதெல்லாம் கொண்டு வரலாம். அப்போ இதை உருவாக்குறது மூலமாகவே அவனுக்கு வந்து இதெல்லாம் நஷ்டம் கொடுக்கக்கூடியதெல்லாம் கிடையாது. இது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் கடுமையான உடல் உழைப்பு அப்படின்றது வந்து இல்லை. அப்போ ஒரு மாதிரி மிடில் கிளாஸில் வந்து சிலர் வந்து இந்த உடற்பயிற்சி அதெல்லாம் வந்து போகிறாங்க. அது கூட உடல் பிரச்சனை வச்சு கொஞ்ச நாள் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ எல்லா இடங்களையும் இந்த உடற்பயிற்சி கூடங்கள் இதெல்லாம் வணிகர் இது தொழில்துறை இருக்கக்கூடிய பகுதிகள் அதெல்லாம் உருவாக்குறத இது பண்ணாங்களாம். அதெல்லாம் இருக்குது. எத்தனை மணிக்கு வந்தாலும் வந்து உடற்பயிற்சி செஞ்சுட்டு படுக்கிற பழக்கங்களும் இருக்குது. அப்போ அது வந்து அவசியம். முன்ன சென்னையில் அந்த காலத்தில் வந்து இங்கே எல்லா இடத்துலையும் முன்ன உடற்பயிற்சி இது எல்லா இடத்துலையும் இருந்தது.
ஆனால் பெண்கள் அப்போ பண்ணதில்லை, ஆண்கள் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இது வந்து கட்டாயம் வந்து உருவாக்கப்படணும். ஏன்னா அது வந்து நமக்கு வந்து கடுமையான உடல் உழைப்பு இல்லாததனுடைய விளைவும், இன்னொன்று நாம் சாப்பிட்ற உணவுகளுடைய இது வந்து நிறைய இது புரோட்டீனு அதெல்லாம் வந்து நிறையா சாப்பிட்றதுனால, கொழுப்பு இதெல்லாம் நிறையா சாப்பிட்றதுனால நாம் கட்டாயம் உடற்பயிற்சியை மேற்கொள்வது அவசியம் இருக்குது. அப்போ உடற்பயிற்சியை கூட கட்டாயமாக மாற்றக்கூடிய ஒரு இதை வந்து ஒரு உள்கட்டுமானத்தை வந்து இந்த அரசுகள் வந்து ஏற்படுத்தணும். நாம் அதை கோரணும். அது வந்து ரொம்ப அவசியம். உடற்பயிற்சி கூடங்களை உருவாக்க சொல்லணும். இப்போ எப்படி கேண்டீன்களை சொல்கிறோமோ அதுபோல் உடற்பயிற்சி கூடங்களே உருவாக்கணும், அரசே உருவாக்கணும்.